நாம தொடர்ந்து ஒவ்வொரு சாப்டரா பிட்காயின் கோல்டோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்துக்கிட்டே வர்றோம். இதில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பர்சனலாகவே கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட சப்போர்ட்டுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டலாக பண்ணணும். இந்த டெக்னிக்கலும் ஃபண்டமெண்டலும் பார்த்தீங்கன்னா ஒரு 20% விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் மார்க்கெட் 80% விஷயங்கள் இருக்குது. இந்த 20% விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விஷயங்கள். புரியுதுங்களா? ட்ரேடு எடுத்ததுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் 80% ட்ரேடை எடுத்ததுக்கு அப்புறம் தான் இருக்குது. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டும், அதுக்கு ஈக்குவலாக முக்கியமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ். நான் அடிக்கடி சொல்கிறதான், மார்க்கெட்டில் 2 விஷயத்த உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். ஒன்று, உங்களை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். 2வது, உங்கள் பணத்தை மட்டும்தான் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். இதை தவிர நீங்கள் மார்க்கெட்டில் வேறு எதையுமே உங்கள் கண்ட்ரோலில் வைக்க முடியாது. மார்க்கெட்டில் என்ன வேணாலும், எப்போ வேணாலும், எது வேணாலும் நடக்கும். புரியுங்களா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஹை ப்ரியாரிட்டி அந்த 80% விஷயத்துக்கு கொடுக்குறோம். இந்த 20% விஷயத்த நம்ம தப்பாகவே பண்ணாலும் அந்த 80% விஷயம் உங்களால் தெளிவாக பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் ஓவரால் ப்ராஃபிட்டோட இந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ண முடியும். அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு சாப்டர்லையும் தெளிவாக கிளாரிட்டியாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் அடிக்கடி சொல்கிறது தான், இந்த யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எந்த இடத்துலையும் யதார்த்தத்தை மட்டும்தான் நான் சொல்லுவேன். எந்த இடத்துலையும் உண்மையை மட்டும்தான் நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? இப்படி தான் இருக்கும். இஷ்டம்னா நீங்கள் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது. இஷ்டம்னா இந்த சேனலை பாருங்கள் அப்படின்ற நான் ரொம்ப போல்டாக சொல்லுவேன். காரணம் என்னென்னா, இந்த யூடியூப் சேனல் நான் கமர்ஷியலாக நடத்தலை. நான் திரும்ப திரும்ப அதை சொல்கிறேன், கமர்ஷியலாக நடத்தலை. புரியுதுங்களா? ரெண்டுக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். கமர்ஷியல் அதாவது ஒரு தர்மம், வியாபாரம், இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கோயம்புத்தூர் சைடு இல்லை சென்னையில் நிறைய இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா, இந்த கோயம்புத்தூர் இந்த அன்னபூர்ணா ஹோட்டல் வாசல்லாம் இலவச மோர் வச்சுருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் குடிச்சிக்கலாம். அது அவ்வளோ குவாலிட்டியாகவும் இருக்கும். இலவசமாக தானே கொடுக்குறோம், சும்மா ஏனோ தானே கொடுப்போம் அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவு குவாலிட்டியாக இருக்கும். நிறைய இடங்களில் இலவச மோர் பந்தல் வச்சுருந்தாலுமே அவங்க கொடுக்குறது அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். அது என்ன அப்படின்னா தர்மம். ஹோட்டலோட வாசலில் அதிகபட்சம் எல்லா ஹோட்டலோட வாசல்லையுமே வச்சுருப்பாங்க இலவசம் மோர் பந்தல். இந்த வெயிலுக்காக வச்சுருப்பாங்க. அது தர்மம். அவ்வளோதான். அவ்வளோ வரைக்கும் தான் உங்களுக்கு அங்கே ஃப்ரீயாக கிடைக்கும். புரியுதுங்களா? ஹோட்டல் வாசலில் உங்களோட தாகத்தை மட்டும் நீங்கள் தணிச்சுக்கலாம். வெயிலோட டயர்டை, அந்த உக்கரத்தை கொஞ்சம் நீங்கள் ஏதோ கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கிடைக்கும். அதுக்கு மேலே அந்த ஹோட்டலுக்குள்ளே போய் இல்லை எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, நான் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு பே பண்ணி தான் சாப்பிடணும். அது தர்மம் இல்லை, அது வியாபாரம். ரெண்டையும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? தர்மம் பண்ணுறவங்கள்ட்ட போய் எல்லாத்தையுமே தர்மம் பண்ணுங்கன்னு கேட்கக்கூடாது. அது அநாகரிகம். அப்படி தான் நிறைய பேர் மெசேஜ் போடுறீங்க. அப்புறம் எதுக்கு ஃபீஸு சொல்லி கொடுக்குற காசு வாங்குறீங்க, இது வாங்குறீங்க, அது வாங்குறீங்கன்னு. ரெண்டையும் வித்தியாசப்படுத்திக்கோங்க. தர்மங்கிறது ஒரு அளவில் தான் பண்ண முடியும், ஒரு அளவில் தான் பண்ணணும். தர்மங்கிறது உங்களை சோம்பேறி ஆக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை சோம்பேறி ஆக்கக்கூடாது. தர்மங்கிறது அதோட மதிப்பில்லாத இடத்துல தர்மம் பண்ணக்கூடாது எப்போவுமே. அது அவங்களுக்கு 100% அது பயன்படுற அளவில் மட்டும்தான் தர்மம் பண்ணணும். அவங்கள அது சோம்பேறி ஆக்கக்கூடாது. அதானே சொன்னேன் இல்லையா? ஹோட்டல் முன்னாடி இலவச நீர்மோர் பந்தல் கொடுக்குறாங்கன்னா அது தர்மம். அதில் வியாபாரம் பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? அதில் வர்றவங்களெல்லாம் கையை பிடிச்சிடுத்து கட்டாயம் நீ ஹோட்டலுக்குள்ளே சாப்பிட்டு தான் போகணும், இல்லைன்னா நான் மோர் தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரியான ஒரு விஷயந்தான் இந்த யூடியூப் சேனல். இது தர்மம். இதில் எந்த இடத்துலையும் விளம்பரம் இருக்காது, எந்த இடத்துலையும் மார்க்கெட்டிங் இருக்காது, எந்த இடத்துலையும் நீங்கள் கிளாஸுக்கு வந்தே ஆகணும், என் கூட என்ன சொல்கிறது, ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் எனக்கு நீங்கள் கொடுத்தே ஆகணுன்றது இருக்காது. என்ன இருக்கோ உள்ளதை உள்ளபடி வெளிப்படையாக ஓப்பனாக இது இப்படித்தான் அப்படின்றது இருக்கும். அப்போ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம், மார்க்கெட்னா என்ன, மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், டெப்த் எப்படி இருக்கும், புரியுங்களா? எப்படி பணக்காரங்க பணம் சம்பாதிக்கிறாங்க, உண்மையிலே இது தொழிலா, நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணி இந்த அளவில் தான் தர்மம் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஓரளவு ஒரு வழியை காட்டலாம். அதுக்கப்புறம் இதை நீங்கள் தொழிலாக பண்ணணும்னா, புரியுதுங்களா, நான் சொல்லி கொடுக்குற இடங்கிறது அது நான் தர்மம் பண்ணுற இடம் கிடையாது. அது தொழில். புரியுதுங்களா? அது நான் தொழில் பண்ணுற இடம். தொழில் பண்ணுற இடத்துல நான் தர்மம் பண்ண மாட்டேன், தர்மம் பண்ணுற இடத்துல தொழில் பண்ண மாட்டேன். இதான் நியதி. அங்கே வேணும்னா நீங்கள் காசு கொடுத்து தான் படிக்கணும். அங்கேயும் ஓசியில் உட்காந்துட்டு பண்ண முடியாது. நான் அடிக்கடி சொல்கிறது தான், ஓசி மிச்சர் கொஞ்சம் கிடைக்கும்.
அவ்வளோதான். அதை வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு ஓகே மிச்சம் நல்லா இருக்குன்னா கூட வாங்கிக்கணும். அவ்வளோதான். அவ்வளோதான் தர்மங்கிறது அவ்வளோதான் பண்ண முடியும். புரியுதுங்களா? அதே மாதிரி தான் இதுலன்னு இல்லை, எல்லா இடத்துலையும் நடக்கும். இலவச மருத்துவ முகாம் நடக்கும். ஓரளவு ஓகே, ஒரு ஒரு உடனே ஒரு ரிலீஃப் ஆகிற ஒரு அளவுக்கு ஃப்ரீயாக மெடிசன் கொடுப்பாங்க, ஃப்ரீயாக அவங்களோட அறிவை கொடுப்பாங்க. அவ்வளோதான். இந்த கண்ணில் இந்த கட்டி இருக்குங்கய்யா, கண்ணில் புற விழுந்திருக்கு, இந்த டானிக்கை ஒரு வாரம் ஊற்றுங்க அப்படின்றத கொடுப்பாங்க. அதுக்கு மேலே கண்ணையே பிடிங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னா அதெல்லாம் தர்மமாக பண்ண மாட்டாங்க யாரும், தொழிலாக தான் பண்ணுவாங்க. தொழில் வேற, தர்மம் வேற, ரெண்டையும் வித்தியாசப்படுத்திக்கோங்க. புரியுதா? இங்கே நான் 1 மணி நேரம் டைம் போடுறேன்னா இது தர்மம். இதில் என்னெல்லாம் மேக்ஸிமம் நான் ஒளிமுறை இல்லாமல் சொல்ல முடியுமோ அதை நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் எந்த விஷயத்தையும் நான் மறைச்சு சொன்னதில்லை. ஆனால் இதுக்கு மேலே நான் உங்களுக்கு டைம் போடணும், இதை நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் முழுசாக கற்றுக்கணும்னா நான் எங்கே தொழில் பண்ணுறனோ அங்கே தான் வந்து நீங்கள் கற்றுக்கணும். கிளாஸ் எடுக்கிறது ட்ரைனிங் என்னோட தொழில், காப்பி ட்ரேடிங் என்னோட தொழில், ஃபண்டட் அக்கௌண்ட் என்னோட தொழில், மேனேஜர் அக்கௌண்ட் என்னோட தொழில். புரியுதுங்களா? கன்சல்டிங் இது என்னோட தொழில். தொழிலில் நான் தர்மம் பண்ண மாட்டேன். என் தொழிலை நானே மதிக்கலைன்னா நீங்கள் மதிக்க மாட்டீங்க. புரியுதுங்களா? அங்கே ரூபா அளவு கூட நான் தர்மம் பண்ண மாட்டேன். தொழில் தான், 100% தொழில் தான். தொழிலில் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இடம் இல்லை, தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதுக்கும் அங்கே இடம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி இடத்துல நான் சொன்னேன் இல்லையா, என்னோட அறிவு பணக்காரனுக்கு மட்டும் பயன்படக்கூடாது, சாமானியனுக்கும் பயன்படாதனால தான் இந்த சேனலை ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே பண்ணுறது தர்மம். இங்கே நான் எந்த விதத்துலையும் வியாபாரம் பண்ண மாட்டேன். உங்களை எப்படியாவது கிளாஸுக்கு வர வைக்கணுங்கிற அந்த மோட்டிவில் நான் பேசவே மாட்டேன். நானே நீங்கள் வராதீங்கன்னு தான் சொல்கிறேன். புரியுதா? 100% உங்களுக்கு இதை தொழிலாக பண்ணணுங்கிற அந்த அந்த கான்ஃபிடென்ட் இல்லை, அந்த அந்த ஒரு பேராசை இல்லை, என்ன சொல்கிறது, இந்த தொழிலை நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த வெறி இல்லைன்னா நீங்கள் வராதீங்கன்னு தான் நானே சொல்கிறேன். பொருளைக்குட்டியோட சந்தோஷமாக இருங்க. 1000 தொழில் இருக்குது வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு, அதில் இது ஒரு தொழில் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். புரியுதுங்களா? அதனால தான் நான் இங்கே என்ன பண்ணுறேன், என்னோட விளம்பரத்தை கூட ஆஃப் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா அந்த விளம்பரம் வந்து உங்களை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் நல்லா அந்த வீடியோவை பார்க்கட்டும் அப்படிங்கிறதுனால தான் எப்போவுமே முதல்ல இருக்கிற 10 வீடியோவுக்கு நான் ஆஃப் பண்ணி வைப்பேன். பின்னாடி இருக்கிற வீடியோக்கெலாம் விளம்பரம் வரும். ஏன்னா ஃபுல்லாகவும் நான் விளம்பரத்தை ஆட் பண்ணேன்னா என்னோட மானிட்டைசேஷன் கட் ஆகிடும் யூடியூப்பில். இப்போ யூடியூப்பில் மானிட்டைசேஷன்னா என்னோட சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்ன சொல்கிறது, ஒரு யூடியூப்போட ஒரு அக்ரிமெண்ட் இருக்குல்லையா, ஸோ அந்த அக்ரிமெண்ட்டை நம்ம மீறுற மாதிரி ஆகிடும். ஸோ அது வந்து வேறு டெக்னிக்கலாக உங்களுக்கு இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா போதும். புரியுதுங்களா? ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இது பயன்பட்டால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியுதா? அதான் நான் சொன்னேன், இலவச நீர்மோர் கொடுக்குறது. நீங்கள் எல்லாம் ரோட்டில் பிடிச்சி போகிறவங்களாம் கையை பிடிச்சி குடிச்சே ஆகணும்னு கட்டாயப்படுத்த மாட்டாங்க. வேணும்னா குடிக்கலாம், அவ்வளோதான். வேண்டான்னா போயிட்டே இருக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். புரியுங்களா? ஸோ அது மாதிரி நான் பண்ணுற தர்மம் வந்து என்னோட அறிவு ஓரளவுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். பட் இதை உங்களே சோம்பேறி ஆக்குறதுக்கு கட்டாயம் நான் அலோவ் பண்ண மாட்டேன். அது மாதிரி முழுக்க முழுக்க இது ப்ராக்டிக்கல் அது இதெல்லாம் யூடியூப்பில் கொடுக்க முடியாது. அது வேற. அடிக்கடி இன்னும் தெளிவான உதாரணம்லாம் சொல்கிறது தான். ஐயா வயிறு வலிக்குது, ஒரு மாத்திரை எழுதி கொடுங்கன்னா அது தர்மம். சரி இந்த எழுதிக்கோ, இதை போய் வாங்கி போட்டுக்கோ, இல்லை இந்த என்கிட்ட இருக்குது இந்த போட்டுக்கோ அப்படின்னு. புரியுதுங்களா? நான் இங்கேயே அப்படியே பஸ் ஸ்டாண்டு பெஞ்சில் படுத்துக்கிறேன், அப்படியே வயிற்று வலிக்கு ஒரு ஆப்ரேஷனும் பண்ணி விட்டு போங்கன்னா அது எந்த டாக்டரும் பண்ண மாட்டான். அது அவனை முட்டாளாக்குறது. புரியுதுங்களா? அது தர்மம் கிடையாது. அதுக்கு மேலே தொழில். நான் உங்களுக்கு எப்படி ஆசை இருக்குமோ, உங்களுக்கு எப்படி பொண்டாட்டிக்குள்ளே இருக்கோ அது மாதிரி எல்லாருக்கும் இருக்கும்ல, அவங்களுக்கும் ஒரு இது இருக்கும்ல. புரியுதுங்களா? ஓரளவு நான் அடிக்கடி சொல்கிறது தான், ஓசி மிச்சர் மாதிரி ஓரளவு தான் தர்மம் பண்ண முடியும். மொத்த தொழிலையும் அப்படியே நொடிச்சு போகிற அளவுக்கு யாரும் தர்மம் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி தர்மம் பண்ணுறாங்கன்னா நீங்கள் தான் அந்த ப்ராடக்ட். நீங்கள் நல்லா கவனமாக இருங்க. எதை பார்த்தாலும் இலவசம் இலவசம் இலவசம்னு ஒன்று கிடைக்குதுன்னா நீங்கள் தான் அதுக்கான விலை. உங்களோட எல்லா சலுகைகளையும் அவங்க பணமாக்கிக்குவாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு எதுவுமே திரும்ப செய்ய மாட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அதான் விஷயம். புரியுதுங்களா? அது மாதிரி நிறைய இடத்துல இந்த இலவசமாக கிளாஸ் நடக்குது. போங்க, அப்ளிகேஷனை கொடுப்பாங்க. அவங்களோட இதில் நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணும், 2 விஷயத்த சொல்லிக் கொடுப்பாங்க, பணத்தை போடுவீங்க, ட்ரேட் பண்ணுவீங்க. உங்களுக்கு மொத்த பணமும் போயிடும், அவனுக்கு ப்ரோக்கரேஜ்லேயே ஓரளவு சம்பாரிச்சிருவான். அடுத்த மாதம் ஒரு கிளாஸ் நடக்கும் ஏதோ ஒரு ஹோட்டலில், அங்கே 10 பேர் உங்களை மாதிரியே புதுசாக வருவான், 10 பேருக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவான். அது நடக்கும். அது வேற. புரியுதுங்களா? அதான் நான் சொன்னேன், அது பண்டபாத்திரம் விற்கிறது. அது தர்மமும் கிடையாது, மனசாட்சியும் கிடையாது. அது வேற வேலை. இது அப்படி கிடையாது, இது இங்கே இப்படி தான். புரியுங்களா? அதனால நீங்கள் இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே, நம்ம விஷயத்துக்கு வரலாம். புரியுதுங்களா? ஏன்னா ஒவ்வொரு வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான ஒரு டவுட் இருக்கும். அதுக்கு நான் பதில் சொல்லி தான் ஆகணும். நான் எல்லா விமர்சனத்துக்கும் பதில் சொல்ல மாட்டேன். ஆனால் இது நியாயமான டவுட் தான் உங்களுக்கு.
சரிங்களா? அப்போ இங்கெல்லாம் ஃப்ரீனா நம்ம மொத்தத்தையுமே ஃப்ரீயாக கொடுத்துட வேண்டியதானேன்னு நீங்கள் கேட்குறது நியாயமான டவுட்டு தான். ஸோ அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். புரியுதுங்களா? மற்றபடி சும்மா அந்த கசகசன்னு வர ஜென்ரலான விமர்சனத்துக்குலாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். சரிங்களா? இது வந்து ஜென்ரலான டவுட்டு. சரி, நம்ம விஷயத்துக்கு போகலாம். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு சாப்டர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக நம்ம பார்த்துட்டு போகிறோம். புரியுதுங்களா? டெக்னிக்கலுங்கிறது என்ன? ஒரு மனுஷனோட உடம்பு மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்ச உள்ள விஷயங்கள். ஃபண்டமெண்டலுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மனுஷனோட கண்ணுக்கு தெரியாத உள்ள இருக்கிற பார்ட்ஸ். புரியுதுங்களா? அதாவது என்னன்னா ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா வெளியில தெரிகிற அந்த கீபோர்டு, மவுஸு, இந்த மாதிரி விஷயங்கள், மானிட்டர், இதெல்லாம் கண்ணுக்கு தெரியுதுல, இதெல்லாம் ஹார்ட்வேர். டெக்னிக்கல் அப்படின்னு வச்சுக்கோங்க. கண்ணுக்கு தெரியாமல் உள்ள இருக்கிற சாஃப்ட்வேர், இந்த மாதிரி வைரஸ், இதெல்லாம் சொல்கிறோம்ல, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர், அதாவது ஃபண்டமெண்டல். அதே மாதிரி ஒரு சார்ட்டில் ஒரு ஒரு ட்ரேடிங்கில் கண்ணுக்கு தெரிஞ்சு இப்போ என்ன இருக்குது, இந்த சார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் கண்ணுக்கு தெரிஞ்சு என்ன இருக்குது, இதெல்லாமே ப்ரைஸோட நகர்வுகள் ஒரு படமாக இருக்குது. அப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு என்ன இருக்குது, இங்கே இருந்த ப்ரைஸு இங்கே வந்திருக்கு, மறுபடியும் இங்கே போயிருக்கு, இங்கே வந்திருக்கு, இங்கே போயிருக்கு, இங்கே வந்திருக்கு, இப்போ இங்கே போயிருக்கு அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரிஞ்சு ப்ரைஸோட நகர்வுகள் ஒரு படமாக தெரியுது. அப்போ இந்த படத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டெக்னிக்கல்னு சொல்கிறோம். அப்போ இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸுங்கிறது என்ன, இந்த படத்தை அனலைஸ் பண்ணி மார்க்கெட்டை வந்து ஓ இப்படி தான் இப்படி தான் இப்படி தான் நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முயற்சி பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த விஷயத்துக்கு பேர் தான் டெக்னிக்கல். சரியா? அப்போ ஃபண்டமெண்டலுங்கிறது என்ன? அப்போ இந்த பர்டிகுலர் ப்ரைஸில் இப்போ இந்த ஒரு 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 கேண்டில் இருக்குன்னா இந்த கேண்டிலுக்குள்ளே என்ன இருக்குது, ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸு, அப்போ ஒரு ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அதாவது என்ன அர்த்தம், ரேஞ்சுனா இப்போ ஹை ப்ரைஸுக்கும் லோ ப்ரைஸுக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு 100 ரூபா அளவுலன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ அந்த 100 ரூபா அளவில் உள்ளது தான் அந்த அந்த பர்டிகுலர் கேண்டிலில் 100 ரூபா அளவில் மேலேயும் கீழேயும் ப்ரைஸ் போயிட்டு வந்திருக்கு. அப்போ அதுதான் ரேஞ்சு. சரிங்களா? அப்போ இந்த ஹை அண்ட் லோ எடுத்துக்கோங்க, இங்கே ஒரு ஹை இருக்குது, இங்கே ஒரு லோ இருக்குது. அப்போ இந்த பர்டிகுலர் ஹை அண்ட் லோவுக்குள்ள எவ்வளோ போயிட்டு வந்திருக்கோ அது அதோட ரேஞ்ச். இப்படி நம்ம அதை ப்ரைஸை வந்து தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டதை இல்லை கண்ணுக்கு தெரிஞ்சு படமாக இருக்கிறத, இந்த கேண்டிலெல்லாம் ஒரு படமாக இருக்கு இல்லையா, இப்போ நம்ம என்ன சொன்னோம், இது வி பேட்டர்ன், மறுபடியும் இந்த தலையை உடைச்சு மறுபடி வி பேட்டர்ன், இந்த தலையை உடைச்சு மறுபடி வி பேட்டர்ன், இந்த தலையை உடைச்சு மறுபடி வி பேட்டர்ன், இப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா. இப்படி ஒரு படமாக இருக்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். புரியுதுங்களா? டெக்னிக்கல்னா நீங்கள் டெக்னிக்கல்னு நினச்சிங்கன்னா அது ஒன்றுமே புரியாது. ஒரு மனுஷனோட உடம்பு, புரியுதுங்களா, கண்ணுக்கு தெரிஞ்சு வெளியில் தெரிகிற நாக்கு, மூக்கு, கண், காது, இது மாதிரி. அப்போ ஃபண்டமெண்டல்னா என்னது, வெளியில் தெரியாத விஷயங்கள், உள்ளே இருக்கிற ஹார்ட்டு வெளியில் தெரியாது, நுரையீரல் தெரியாது, குடல் தெரியாது. புரியுதுங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா, பிளட்டு, அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வெளியில் தெரியாது. அப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, ஒரு காய்ச்சல் அடிக்குன்னு சொன்னோடனே ஓகே இந்த மாத்திரையை 2 நாள் போட்டு வாங்க, நாக்கை நீட்டுங்க, கண்ணை பார்ப்பாரு, ஓகே ஏதோ ஒன்று பாடி அளவில் செக் பண்ணிவிட்டு ஒரு மாத்திரை கொடுக்குறாரு, 4 நாளில் சரியாகலைன்னா திரும்பி வாங்க, பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறாருப்பாங்க. அப்போ வெளியில் அதோட அறிகுறியை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இன்டெப்த்தாக போய் என்ன பண்ணுவாங்க, உள்ளுக்குள்ளே கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதுதான் விஷயம், இதுதான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், உள்ளுக்குள்ளே கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை அனலைஸ் பண்ணுறது. அப்போ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்கு தெரிஞ்சது ப்ரைஸு, சார்ட்டு. அப்போ கண்ணுக்கு தெரியாது என்னது, வால்யூம். அப்போ வால்யூம் இல்லாமல் இந்த சார்ட் இல்லை, ப்ரைஸ் இல்லாமல் இந்த சார்ட் இல்லை. அப்போ ப்ரைஸு அப்படிங்கிறது டெக்னிக்கல், கண்ணுக்கு தெரிஞ்சது. இங்கே கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு, எங்கே போயிருக்கு எங்கே வந்திருக்குன்னு ஒரு படமாகவே தெரிஞ்சிருக்கு. அப்போ வால்யூம்ங்கிறது கண்ணுக்கு தெரியாது. அப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸுங்கிறது இந்த ப்ரைஸை அனலைஸ் பண்ணுறது, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸுங்கிறது கண்ணுக்கு தெரியாமல் இந்த இதுக்குள்ளே நடந்திருக்க வால்யூமை அனலைஸ் பண்ணுறது. இதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ அது மாதிரி நிறைய பேருக்கு ஜென்ரலாக ஒரு டவுட் வரும், இப்போ பெரிய பணக்காரங்க வந்து அண்டர் வேல்யூவில் தான் வருவாங்களா, ஓவர் வேல்யூவில் வரமாட்டாங்களா அப்படின்னா 100% வருவாங்க. 2 இடத்துலையுமே வருவாங்க. புரியுதுங்களா? அண்டர் வேல்யூலையும் வருவாங்க, ஓவர் வேல்யூலையும் வருவாங்க, 2 இடத்துலையுமே வருவாங்க. யார் எங்கே வந்து வாங்குவாங்க அப்படிங்கிறதுக்கெலாம் ஒரு இது கிடையாது. ஆனால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஓவர் வேல்யூவில் அவங்க வாங்கிட்டாங்கன்னா அண்டர் வேல்யூவில் மெக்கானிசம் பண்ணுவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே பண்ணுவாங்க. விஷயம் தெரிஞ்ச பணக்காரன் அத்தனை பேரும் பண்ணுவான். ஓவர் வேல்யூவில் வாங்கிட்டா அண்டர் வேல்யூவில் மெக்கானிசம் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓவர் வேல்யூவில் வாங்கிட்டு மெக்கானிசம் பண்ண தெரியாமல், இல்லை மெக்கானிசம் பண்ணுறதுக்கு பணம் இல்லாமல் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு, புரியுதுங்களா, ரெண்டாவது என்ன பண்ணுறீங்க, ஓவர் வேல்யூவில் ஓவராக வாங்கிடுறீங்க. அதான் விஷயம். இப்போ நீங்கள் ஒரு ஒரு 10,000 ரூபா கொண்டு போகிறீங்க அப்படின்னா அவன் ஒரு லிமிட்டு ஒரு 1,00,000 ரூபா தர்றான்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1,00,000த்துக்கும் வாங்கிடுறீங்க. முதல்ல வாங்குற அடிப்படையே தப்பு, ஓவர் வேல்யூவில் வாங்குறது. அதை போய் ஓவராக வாங்குறது. அப்போ எப்படி இருக்கும், வடிவேல் சொல்கிற மாதிரி நீ ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்குன்ற மாதிரி இருக்கும்.
கரெக்டா? ஸோ அப்போ என்ன பண்ணுறது? அப்போ என்ன நடக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டில்? நான் அடிக்கடி சொல்கிறது தான், உங்களோட சொந்த காசு 10,000 ரூபா தான், மீதம் உள்ள 90,000 ரூபா அவன் கொடுக்குற இன்னொருத்தனோட காசு, கடன். வியாபாரத்தில் கடன் வாங்குறீங்க, தொழிலில் 10,000 ரூபா தான் சொந்த காசு கொண்டு போகிறீங்க, 90,000 ரூபா அளவுக்கு இன்னொருத்தன் கடன் தர்றான். கடன் தான், நீங்கள் கடன்னு பார்க்கணும். புரியுதுங்களா? எவனோ ஒருத்தன் நோகாமல் டெல்லியிலையோ மும்பையிலையோ உட்காந்துக்கிட்டு உங்கள் தலையில் 90,000 கொடுக்குறேன் நீ பண்ணுப்பான்னு சொல்கிறான்னா அவன் பிழைக்க தெரிஞ்சவன். நீங்கள் நினைக்கிறீங்க அவன் முட்டாள், நம்ம 10,000 கொண்டு போனால் அவன் 1,00,000 தர்றான்னு. இதில் பின்னணியில் நிறைய சைக்காலஜிக்கல் விஷயங்கள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களவில் நீங்கள் ஒரு தொழிலை முதல்ல உங்களுக்கு பாதிப்பு இல்லாத ஒரு அமௌண்ட்டுன்னு நான் சொல்லுவேங்க அவருக்கா. அந்த அமௌண்ட்டில் நீங்கள் பண்ணீங்கன்னா, இப்போ நீங்கள் எவ்வளோ கொண்டு போவீங்க? ஒரு 10,000 ரூபா கொண்டு போவீங்க, இன்னொருத்தர் 50,000 ரூபா கொண்டு போவார், இன்னொருத்தர் 1,00,000 ரூபா கொண்டு போவார். யாருமே அவங்க சக்திக்கு மீறி கொண்டு போக மாட்டாங்க. கரெக்டாக? அப்போ என்ன நடக்குது? ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு என்ன ஆகும்? மார்க்கெட்னா என்னன்னு புரிய ஆரம்பிச்சிரும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட்னா என்னன்னு புரிய ஆரம்பிச்சிரும். உங்களுக்கு பாதிப்பு இல்லாத ஒரு அமௌண்ட்டை தான் நீங்கள் முதல்ல கொண்டு போவீங்க தெரியாத தொழிலுக்கு. அப்படி கொண்டு போகும்போது என்ன நடக்கும்? மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா இது இந்த 10,000 ரூபாங்கிறது பெரிய பாதிப்பு இல்லை, உங்கள் சக்திக்கு மீறி நீங்கள் கொண்டு போக முடியாது. அப்போ மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும்போது ஒரு ட்ரேடு இல்லைன்னா கூட ஒரு ட்ரேடு இல்லைன்னா கூட ஒரு ட்ரேடில் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரு, மார்க்கெட்டோட டெப்த்து, எப்படி நமக்கு நஷ்டமாகுது, எப்படி பண்ணால் லாபம் வருங்கிறது புரிய ஆரம்பிச்சிரும். ஏன்னா மைண்டு உங்களுக்கு நிதானமாக இருக்கும் உங்களோட சொந்த காசில் பண்ணும்போது. எப்போ நீங்கள் கடனை வாங்கி பண்ணுறீங்களோ, உங்களோட சொந்த காசு 10,000 ரூபா தான், அவன் கொடுக்குற மார்ஜின் 90,000 ரூபா. அப்போ 1,00,000 ரூபாய்க்கு நீங்கள் பண்ணும்போது நீங்கள் மார்க்கெட்டில் எப்போவுமே ஒரு பயத்தோடே இருப்பீங்க. உங்களால் ரிலாக்ஸாக திங்க் பண்ண முடியாது. புரியுங்களா? அப்போ என்ன நடக்கும்? இது விஷயம். ஒன்று, உங்களை ரிலாக்ஸாக வச்சுக்க முடியாது, பயம் இல்லாமல் வச்சுக்க முடியாது, கிரீட் இல்லாமல் வச்சுக்க முடியாது. உங்களை அங்கேயே சங்கிலி போட்டு கட்டிடுவானுங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஏன் டெல்லியில் இருக்கிற ஒரு புரோக்கர் உங்களுக்கு தூக்கி 1,00,000 கொடுக்கணும் மார்ஜினா? ஏன் இவ்வளோக்கும் அவன் பண்ண வேண்டியதானே? இவ்வளோக்கும் அந்த டிப்ஸே அவன் தான் தர்றான், அவன்கிட்ட தான் நீங்கள் அவனோட புரோக்கருக்கு கீழே தான் நீங்கள் கிளைண்ட்டாக இருக்கீங்க. ஏன் அவன் பண்ண வேண்டியதானே? ஏன் உங்கள் தலையில் கட்டுறான்? அதான் யோசிங்க. புரியுதுங்களா? அவனுக்கு நோகாமல் பணம் கிடைச்சிரும். நீ லாபம் போ நஷ்டம் போ, புரியுதுங்களா? அவனுக்கு நோகாமல் பணம் கிடைச்சிரும். அந்த அந்த அவன் கொடுத்த 90,000 ரூபாய்க்கு உண்டான லாட்டை சேர்த்து போடுவீங்க. சேர்த்து போட்டவன அவனுக்கு புரோக்கரேஜ், அதாவது என்ன அர்த்தம்? வட்டிங்கிற பேரில் புரோக்கரேஜ் மாதிரி அழகாக அவனுக்கு லம்சமாக வந்து விழுந்துடும். கரெக்டாக? இது ஒன்று. ரெண்டாவது இன்னொன்று என்ன நடக்கும்? புரியுதுங்களா? உங்களை சிந்திக்க விடாது. ஏன் சிந்திக்க விடாது? உங்களோட காசு 10,000 ரூபா தான், அவனோட கடன் 90,000 ரூபா இருக்கப்போ நீங்கள் போய் ஓவர் வேல்யூலையும் வாங்குறீங்க. அவனோட 90,000 ரூபாயும் கடனை வாங்கி நீங்கள் 1,00,000 ரூபாய்க்கு மொத்தமாக வாங்கும்போது என்ன நடக்கும்னா, மார்க்கெட்டு 1 ரூபா 2 ரூபா அளவில் இறங்கினா கூட உங்களால் பயத்தையும் நடுக்கத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இமீடியட்டாக அதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. புரியுதா? இமீடியட்டாக வெளியில் வந்துடுவீங்க. அப்போ நீங்கள் நல்லா யோசிங்க. ஒரு தொழிலில் ஒருத்தர் இருக்கார், நீங்கள் 10,000 ரூபா வச்சுருக்கீங்க, நான் 90,000 ரூபா உங்களுக்கு கொடுக்குறேன்னா, அந்த தொழிலில் நஷ்டம் வரும்போது நானும் 90,000 ரூபா அளவுக்கு அந்த நஷ்டத்தை ஏற்றுக்கிறணும். அப்படி ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் அந்த தொழிலோட பார்ட்னர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு 1,000 ரூபா லாஸ் வந்திருக்கு, அப்போ அப்படின்னா நான் எனக்கு 900 ரூபா லாஸை நான் ஏற்றுக்கிறணும். ஏன்னா நான் 90,000 ரூபா அதில் இன்வெஸ்ட் பண்ணேன், நீங்கள் 10,000 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணீங்க, உங்களுக்கு 100 ரூபா லாஸ் மட்டும்தான். இதுதான் பார்ட்னர்ஷிப். ஆனால் நான் 900 ரூபா, நான் 90,000 ரூபா உங்களுக்கு தர்றேன், அதோட லாபமும் நஷ்டமும் அது உங்கள் பிரச்சனை, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு 90,000 ரூபா எனக்கு வட்டியோட திரும்ப வரணும்னு சொன்னால் நான் பண்ணுற தொழில் வேற, நீங்கள் பண்ணுற தொழில் வேற. இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். புரியுதா? அப்போ அதே மாதிரி நீங்கள் 10,000 ரூபா கொண்டு போகிறீங்க, அவன் 90,000 ரூபா தர்றாங்க அப்படின்னா, லாபமோ நட்டமோ அது ஓம் பிரச்சனைப்பா, எனக்கு என் 90,000 ரூபா என் புரோக்கரேஜோட சேர்ந்து திருப்பி வந்துடணும். அப்படின்னா திருப்பி வர்றது என்ன, வரலைன்னா நான் எடுத்துக்கிருவேன். அப்படின்னா அவன் பண்ணுற தொழில் வேற, நீங்கள் பண்ணுற தொழில் வேற. அவன் பண்ணுற தொழிலுக்கு உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நான் அடிக்கடி சொல்வேன், ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது பணக்காரனுக்கான தொழில். நீங்கள் பணக்காரத்தனமாக சிந்திக்கலை அப்படின்னா, உங்கள் பணத்தையே பணக்காரத்தனமாக எப்படி நிர்வாகம் பண்ணுறது தெரில அப்படின்னா 1000% இந்த தொழிலில் நீங்கள் லாஸ்ட் ஆவீங்க. ஒரு பென்சில் கூட சம்பாதிக்க முடியாதுன்னு நான் ஓப்பனாக சொல்லியிருக்கேன். அப்போ என்ன அர்த்தம்? இதெல்லாம் சிந்திக்கணும். அப்போ என்ன ஆகும்? யானை குட்டியாக இருக்கும்போதே ஒரு பெரிய செயினை போட்டு கட்டுவாங்க, குட்டியாக இருக்கும்போது சின்ன செயினை கட்ட மாட்டாங்க, பயங்கர பெரிய செயினாக கட்டுவாங்க. அது இழுத்து பார்க்கும், இழுத்து பார்த்து இழுத்து பார்த்து இழுத்து பார்த்து இழுத்து பார்த்து சைக்காலஜிக்கலாக நம்மளால் இனிமேல் இதிலிருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டோன்னே அந்த யானையை பாருங்கள், பெரிய யானை ஆனதுக்கப்புறம்
அப்போ அந்த மாதிரி பல மடங்கு பெரிய செயின்லாம் கட்ட மாட்டாங்க. அது குட்டியாக இருக்கும்போது என்ன செயின் கட்டியிருந்தாங்களோ அதே அளவு செயினை தான் கட்டுவாங்க. அப்பவும் அதை லைட்டாக அப்படி அப்படி காலை அசைக்கும் போது செயின் தட்டுப்படும். அது மைண்டில் சைக்காலஜிக்கலாக ஃபிக்ஸ் பண்ணிடும். சும்மா விட்டால் கூட தப்பிச்சு ஓடணுங்கிற அந்த சைக்காலஜி அது வராது. அதே மாதிரி தான் அவங்கள அடிப்படையே தவறாக பழக்குவாங்க. முதல்ல என்ன பழக்குவாங்க, நீங்கள் ஓவர் வேல்யூவில் வாங்குற மாதிரி உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க. எல்லா ட்ரைனிங்கும் அப்படி தான் இருக்கும். எல்லா பண்ட பாத்திரம் விற்கிறோன்னு அதான் பண்ணுவான். புரியுதா? அதனால தான் சொல்கிறேன், அவன் ட்ரேட் பண்ணுவான்னா அவன் பண்ண மாட்டான். ஏன்னா அவன் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதே தப்பு. சொல்லி கொடுக்குறதே தப்பாக இருக்கும்போது அவங்க பண்ணுற ட்ரேடும் லாஸில் தான் முடியும். அதனால தான் நான் சேலஞ்ச் பண்ணுறேன். நான் சொல்லி கொடுக்குறதே சரி, அதனால தான் உங்களை ப்ராஃபிட் எடுக்க இதை ஒரு தொழிலாக உங்களை நான் பண்ண வைக்க முடியும்னு நான் சேலஞ்சே பண்ணுறேன் ஓப்பன் மீடியாவில். ஏன்? நான் சொல்லி கொடுக்குறதே கரெக்டு. நான் அப்ரோச் பண்ணுறதே ஒரு மார்க்கெட்டை பணக்காரன் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, இந்த தொழிலை ஜெயிக்கிறவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறாங்களோ அந்த ஆஸ்பெக்டில் நான் அடிப்படையிலேருந்து முடிகிற வரைக்கும் அந்த அப்ரோச் எல்லாமே பணக்காரனுக்கு தகுந்த மாதிரி, தொழிலில் ஜெயிக்கிறவனுக்கு தகுந்த மாதிரி நான் அப்ரோச் பண்ணுறேன். அதனால தான் நான் போல்டாக பேச முடியுது. புரியுதா? அதான் நான் உங்களுக்கு ஓப்பனாகவும் சொல்கிறேன். உங்கள்கிட்ட சொல்லிக் கொடுக்குற ஆளில் சொல்லிக் கொடுத்தாருல ஏதோ ஒரு விஷயத்த அவரை வச்சு ஒரு 10 ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்டாக முடிச்சு காட்ட சொல்லுங்கள். பண்ணுறாங்களான்னு பாருங்கள், செக் பண்ணுங்கள். ஒரு பயம் பண்ண மாட்டான். புரியுதுங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது முடியாது. புரியுதுங்களா? அது டோட்டலி வேற. கேட்டால் இப்படி சமாளிப்பாங்க. இல்லைங்க, இதை விட அட்வான்ஸ் ஒன்று படிக்கணும், அதை படிக்கணும், இதை படிக்கணும் அப்படிம்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, இல்லைங்க நீங்கள் தொடர்ந்து 100 ட்ரேடு பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் வரும் அப்படிம்பாங்க. கரெக்டாக? தொடர்ந்து பண்ணணும், கொஞ்சம் ட்ரேடு லாஸ் தாங்க ஆகும் இடையில இடையில அப்படிம்பாங்க. லாஸ் ஆனால் அது சரி பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்கணும்ல, அதுதானே டியூட்டி. புரியுதா? ஒரு டாக்டரோட டியூட்டி என்ன, ஒரு ஒரு ப்ரொஃபஸர் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் கிளாஸ் எடுக்கிறாரு, இந்த மாதிரி ஃபிட்ஸ் வந்தால் இந்த மாதிரி இது வந்தால் இவங்களை காப்பாற்றுறதுக்கு இதை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லணும்ல. புரியுதுங்களா? 100% ட்ரீட் பண்ணால் ஒரு 1-2 பேர் சாகலாம். இருக்கிற 100 பேருமே செத்து போகிறான்னா அது எப்படி ட்ரீட்மெண்ட் ஆகும்? அது மாதிரி உங்களோட கேபிட்டல் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 1000-2000 லாஸ் ஆகலாம், அடுத்தடுத்த ட்ரேடில் அது ப்ராஃபிட்டாக வரணும். அதுதான் சரியான தொழில். உங்கள் மொத்த 1,00,000 ரூபாயுமே லாஸ் ஆகுதுன்னா உங்களோட அடிப்படையே தப்பாக இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ அதாவது என்ன அர்த்தம், அவங்களோட பிஸ்னஸுக்கு உங்களை பலிகடாவாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. மார்ஜின் தர்றாங்க, மார்ஜின் தர்றாங்க, மார்ஜின் தர்றாங்கன்னு போய் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அதுவும் நிறைய பேர் எடுத்த உடனே ரேஸுக்கு தான், கிரவுண்டில் வண்டி ஓட்டுறதில்ல, ரோட்டில் வண்டி ஓட்டு பழகிறதில்ல, ஹில்ஸில் ஓட்டி பழகிறதில்ல. இல்லை சார், நான் எடுத்த உடனே ஃபார்முலா 1 ரேஸ் ஆப்ஷனுக்கு போயிடுறேன் சார். இந்த மாதிரி அதான் நாடுகள் இந்த ரஜினி படத்தில் சொல்கிற முன்னாடி இவர் எந்திரிச்சே நிற்க முடியலையா, இவருக்கு 7 கல்யாணம் கேட்குதான்னு கேட்குற மாதிரி இவரால் என்ன கிரவுண்ட்லேயே வண்டி ஓட்ட முடியல, இவர் எடுத்த உடனே ஆப்ஷன் போயிடுறேன் சார். அந்த மாதிரி அப்போ என்னத்தை சொல்கிறது உங்களெல்லாம்? அப்போ யோசிச்சு பாருங்கள். அப்போ என்னென்ன, அப்போ அவங்களோட பிஸ்னஸ்க்கு உங்களை யூஸ் பண்ணுறாங்க. சரி, இதே நான் ஈக்விட்டி பண்ணுறேன், எனக்கு நீங்கள் அந்த மார்ஜினை தாங்கன்னு கேட்டால் தரமாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஈக்விட்டிங்கிறது நான் அடிக்கடி சொல்கிறதான், இந்த கதை ஞாபகம் வச்சுக்கணும். 4 இட்லியை கொடுத்து எப்போ வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம், உங்களுக்கு ஒரு பரிசு உண்டு அப்படிங்கிறது ஈக்விட்டி. அதே 4 இட்லியை கொடுத்து உங்களோட சேர்த்து 100 பேர் சாப்பிட்றாங்க, அந்த 100 பேரில் 10 பேரில் ஒரு ஆளாக நீங்கள் சாப்பிட்டு முடிக்கலைன்னா உங்களை சுட்டு கொண்டுருவோம் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஃபியூச்சர். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ட்ரேடிங் இப்படி புரிஞ்சுக்கோங்க. 4 பேர் 4 இட்லியை கொடுத்து நீங்கள் எப்போ வேணாலும் சாப்பிடுங்க, உங்களுக்கு ஒரு பரிசு உண்டு, நீங்கள் டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக சாப்பிடுங்க. நீங்கள் 90வது ஆளாக கூட சாப்பிடுங்க, இல்லை 10 ஆளாக கூட சாப்பிடுங்க, இல்லை 100வது ஆளாக கூட சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு பரிசை வாங்கிட்டு போங்கன்றது ஈக்விட்டி. அப்போ உங்களுக்கு அங்கே எந்த ஸ்ட்ரெஸ் கிடையாது. நிதானமாக பண்ணுவீங்க. உங்களோட அறிவு சிந்திக்கும். 2 ட்ரேடு லாஸ் ஆனால் 3 ட்ரேடு லாஸ் ஆனால் கூட சிந்திக்கும், ஏன் இது லாஸ் ஆச்சு. ரெண்டாவது, உங்கள் பணத்துக்குள்ளே வியாபாரம் பண்ணுறீங்க. புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகும், அந்த பொறுப்புணர்ச்சி இருக்கும். எவனோ ஒருத்தன் கடன் கொடுக்குறான் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், நிறைய பேருக்கு கடனை வாங்கும்போது இருக்கிற பொறுப்பு கட்டும்போது இருக்காது. காரணம் என்ன தெரியுமா? அது கிடைக்கும் போது பார்த்துக்குருவோம், கட்ட முடியுமா கட்ட முடியாதா, இதை வாங்கி நம்ம என்ன பண்ணுறோம். கடனுங்கிறது நல்ல விஷயம்தான். நீங்கள் 1 ரூபா வட்டி கடன் வாங்கினீங்கன்னா அதை வச்சு 5 ரூபா வட்டி சம்பாதிக்க முடியும்னா தான் அது நல்ல விஷயம். இல்லைன்னா கடனுங்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். தொழில் பண்ணுறவங்களெல்லாம் கடன் வாங்குறாங்க. புரியுதுங்களா? அம்பானிக்கு கூட பல 1000 கோடி கடன் இருக்குது. ஆனால் அவங்க அதை என்ன பண்ணுறாங்க, அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி தான் மார்க்கெட்டில் மார்ஜின்ங்கிறது நல்ல விஷயம். ஆனால் அதை உங்களால் ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்த முடியுமா? அதுக்கான முழு விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? அதுக்கான மனநிலை முதல்ல உங்களுக்கு இருக்கா? அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், அந்த கடனே உங்களுக்கு பாதிப்பாக அமையும். அப்போ என்ன பண்ணுறாங்க, அப்போ ஈக்விட்டியாக பண்ணுறேன் கடன் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் காசை வச்சு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி அவன் நடத்திப்பான். அப்போ அவன் பெரிய அளவில் வாங்குறதுக்கும், பெரிய அளவில் விற்கும் போது வாங்குறதுக்கும், பெரிய அளவில் வாங்கணும்னு நினைக்கும் போது விற்கிறதுக்கும் ஒரு கூட்டம் மக்களை ரெடி பண்ணணும் இல்லையா இந்த தொழிலுக்கு? அதுதான் நீங்கள், அதுதான் ரீட்டைலர். அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க,
10,000 உள்ளவனை 10,000 வச்சு ஈக்குட்டி பண்ண அவனுக்கு மார்க்கெட் என்னன்னு புரிஞ்சிரும், அதோட ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிரும். அவன் சைக்காலஜிக்கலாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ரெடி ஆயிடுவான். புரியுதுங்களா? ஈக்குட்டிங்கிறப்ப டைம் லிமிட் இல்லை. அவன் வந்து அந்த டயத்தை போட்டு மார்க்கெட்டில் பழகிட்டானா மார்க்கெட் அவனுக்கு புரிஞ்சிரும். அதனால அவன் தலையில மார்ஜினுங்கிற பேரில் கடனை கொடு. அவனால் சிந்திக்க முடியாது, அவனால் பதட்டம் இல்லாமல் இருக்க முடியாது, பயம் இல்லாமல் இருக்க முடியாது. ₹1 ₹2 இறங்கினாலே மார்க்கெட்டை விட்டுட்டு போயிடுவாங்க. கண்ட்ரோல் ஆஃப் இயருக்கு மார்க்கெட் வந்துடும். உடனே என்ன பண்ணலாம், அந்த 90,000க்கு புரோக்கரேஜுங்கிற பேரில் நம்ம எடுத்துக்கிட்டு இடத்த காலி பண்ணிடலாம். அது ஒன்று. ரெண்டாவது, எப்போ வேணாலும் நமக்கு ஒரு அடிமை கூட்டம் ரெடியாக இருக்கும். நம்ம வாங்கணும்னு நினச்சாலும் பல ஆயிரம் பேர் மார்க்கெட்டில் லைட்டாக அப்படி இறக்கி விட்டா வாங்கும். நிறைய பேர் பயந்துக்கிட்டு விற்பாங்க. நம்ம விற்கணும்னு நினச்சா கூட நிறைய பேர் ஆசைப்பட்டுட்டு வாங்குவாங்க. அப்போ எப்போவுமே ஒரு ஏழைகளோட கூட்டம் ரெடியாக இருக்கும். இதை தயார் பண்ணுங்கடா இந்த தொழிலுக்கு அப்படிங்கிறதா இந்த தொழிலில் உள்ள ரகசியம். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 99% பேர் தோத்து தான் போவீங்க. காரணம் என்ன தெரியுமா? உங்களை அப்படித்தான் அடிப்படையிலேருந்து தயார் பண்ணுவாங்க. உலக நடைமுறைக்கு ஆப்போசிட்டாக தான் உங்களை ரெடி பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கருவேப்பிலை 5 ரூபாய்க்கு சொன்னால் 2 ரூபாய்க்கு தரையான்னு கேட்குறீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை மட்டும் ஏன் 5 ரூபாய்க்கு உள்ளது 10 ரூபா போனால் சந்தோஷப்படுறீங்க, 5 ரூபா உள்ளது 2 ரூபாய்க்கு வந்தால் வருத்தப்படுறீங்க. 5 ரூபா இருந்த ஸ்டாக் 2 ரூபா வந்துருச்சுன்னு வருத்தப்படுறீங்க. சந்தோஷம் தானே படணும். அதான உலக நடைமுறை. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக உங்களை பழக்கப்படுத்திருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, உங்களை சுயமாக சிந்திக்க விட மாட்டாங்க. கரெக்டா? 2. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, கடன்கிற பேரில் அவங்களோட வியாபாரத்துக்கு உங்களை ஒரு அடிமைகளாக பயன்படுத்துவாங்க, உங்களை ஒரு கஸ்டமராக பயன்படுத்துவாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சிந்திக்க மாட்டீங்க. இதில் 4வது பெனிஃபிட் என்ன தெரியுமா? நீங்கள் ஓவர் பொசிஷன் எடுத்துட்டீங்க, கடன் வாங்கி எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போவே அந்த ட்ரேடை கட் பண்ணுவீங்க. அப்போவே ப்ரோக்கரேஜ் போகுது. அப்போ உங்களை என்ன பண்ணுவாங்க? ஒரு ட்ரேடை எடுத்தீங்கன்னா அப்போவே 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 பயந்து 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 உங்களை விற்கிறதுக்கு பழக்கப்படுத்திடுவாங்க. அப்போ வாழ்க்கை முழுதும் உங்களோட பணம், நீங்கள் கொண்டு போன அந்த 10,000 இல்லை 1,00,000 கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்கரேஜுங்கிற பேரில் லாஸுங்கிறது எக்ஸ்ட்ரா. புரியுதுங்களா? அதுவும் அவனுக்கு தான் போகும், பெரிய பணக்காரனுக்கு தான் போகும். ப்ரோக்கரேஜ் அவங்களுக்கான சர்வீஸ் சார்ஜ் அதுவும் அவனுக்கு தான் போகும். இந்த மாதிரி எல்லா கஷ்டமும் உங்களுக்கு தான் வரும். அதனால தான் உங்கள் பேர் கஸ்டமர். புரியுதுங்களா? பெரிய பணக்காரன் பண்ணுற எல்லா தொழிலையும் எல்லா கஷ்டமும் உங்களுக்கு தான் வரும். நான் அடிக்கடி கேட்பேன், ஒரு பேங்க்கு போகிறீங்க, 10,000 கடன் கேட்டால் ஷூரிட்டி கேட்குறான். நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுங்க, அப்போ உங்களுக்கு அவன் ஷூரிட்டி கொடுக்கணுமா இல்லையா? நியாயமாக பார்த்தா ஒன்றும் கொடுக்க மாட்டான். புரியுங்களா? அதான் சொல்கிறேன், எல்லா பணக்காரனுக்கும் ஃபேவராக தான் எல்லாமே இருக்குது. அப்போ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். புரியுதுங்களா? ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு பணக்காரனுக்கான தொழில். உங்களோட பணம் 10,000 இருக்கட்டும், நீங்கள் ஜெயிக்கலாம். ஆனால் அதை எப்படி பணக்கார மாதிரி ஹேண்டில் பண்ணணும். ரெண்டாவது, அந்த பணக்கார மனநிலை வரணும். அது வந்து ரொம்ப 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 முக்கியம் மார்க்கெட்டில். புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்க? அப்போ நீங்கள் பயந்து பயந்து விற்றீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் போய்ட்டும், இமீடியட்டாக போயிடும். அப்போ நீங்கள் இதே உங்கள் 10,000 வச்சு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, பயப்பட மாட்டீங்க. பயப்படாப்போ என்ன பண்ணுவீங்க? இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் நான் மார்க்கெட்டை பார்க்குறேன் அப்படிங்கிற அந்த நிதானம் வந்துடும். அப்போ அதே ஒரு கட்டத்தில் உங்களுக்கு என்ன வரும்? 10,000 நான் மொத்தமாக போட்டால் தானே லாஸ் வருது, இது இப்படி பண்ணா என்ன, அப்படி பண்ணா என்ன, இந்த மாதிரி பண்ணா என்ன, அந்த மாதிரி பண்ணா என்னன்னு சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. சிந்திக்க ஆரம்பிச்சுன்னா மார்க்கெட் புரிஞ்சிடும், தொழில் புரிஞ்சிடும். அப்போ அவன் சம்பாதிக்க முடியாது, அவனோட அந்த புரோக்கரேஜ் தொழிலுக்கு உங்களை பயன்படுத்த முடியாது, உங்களை அடிமையாக வச்சுக்க முடியாதுங்கிறதுனால தான் முதல் நாள் நீங்கள் கிளாஸுக்குன்னு போன எங்கே போனாலும் ட்ரேடுன்னு பண்ண நாளில் ஆரம்பிச்சே உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்கன்னா, அதான் சொன்னேன் இல்லையா, 4 இட்லியை சாப்பிடணும், 10 பேரில் ஒரு ஆளாக சாப்பிட்றணும், இல்லாட்டி உங்கள் பணம் போயிருங்கிற அந்த பேட்டர்ன் ட்ரேடிங்க்கு தகுந்த மாதிரி தான் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணுவாங்க. இதனால தான் 99% பேர் மார்க்கெட்டில் தோற்று போகிறீங்க. காரணம் என்னென்னா, அவனோட தொழிலுக்கு தான் உங்களை வச்சுருக்கான ஒழிய நீங்கள் லாபம் எடுக்கிறதுக்கான எந்த விஷயமும் அங்கே அவன் சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுக்க மாட்டான். நீங்களாவும் சிந்திக்க மாட்டீங்க. புரியுதுங்களா? இப்போ நான் சொல்கிற விஷயம்னா எத்தனை பேருக்கு தெரியும்? ஒருத்தருக்கும் தெரியாது. சொல்லாத வரைக்கும் தெரியாது, தெரியாத வரைக்கும் தெரியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், இது தர்மம். என்னோட அறிவை உங்களுக்கு நான் வந்து ஒரு வெளிச்சங்க போட்டு காட்டுறேன். பொழைச்சா பொழைச்சிக்க அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு மேலே வேணும், இல்லை இதுக்கு மேலே இதை நான் தொழிலாக கற்றுக்கணும்னா அங்கே நான் தர்மம் பண்ண மாட்டேன். அங்கே எனக்குன்னு ஒரு சார்ஜ் இருக்குது, என்னோட உழைப்புக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அதை கொடுத்தா தான் சொல்லிக் கொடுப்பேன், இல்லாட்டி நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். அவ்வளோதான். தர்மங்கிறது ஒரு அளவில் தான் பண்ண முடியும். புரியுங்களா? அதே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தர்மங்கிறது ஒருத்தனை சோம்பேறி ஆக்கக்கூடாது. அதை வேல்யூவே இல்லாததை தர்மமும் பண்ணக்கூடாது. அப்போ ரெண்டாவது என்ன, நீங்கள் பயந்து பயந்து விற்றீங்கன்னா அப்போ நீங்கள் ஈக்குட்டியாக பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? உங்கள் காசுக்குள்ளே நீங்கள் வியாபாரம் பண்ணீங்கன்னா உடனே விற்கவும் மாட்டீங்க. 1 மாதம் 2 மாதம் 10 நாள் 15 நாள் வச்சுருப்பீங்க. 10 நாள் 15 நாள் வச்சுருந்தீங்கன்னா, இல்லை 1 நாள் 2 நாள்லாம் அந்த பொசிஷனை வச்சுருந்தீங்கன்னா மார்க்கெட் என்னன்னு புரிஞ்சிடும். உங்களுக்கு பார்க்க பார்க்க புரிஞ்சிடும். பார்க்க பார்க்க புரிஞ்சிடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பார்க்க பார்க்க புரிஞ்சிடும்.
அப்போ புரிஞ்சிருச்சுன்னா அவன் உங்களை ஏமாற்ற முடியாதுங்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறான், நாள்ல இருந்தே உங்கள் தலையில் மார்ஜின்ங்கிற பேரில் ஒரு அமௌண்ட்டை கடனாக கொடுத்துட்றான். கடன் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பார்ட்னர்னா என்ன அப்படின்னு நான் சொன்னேன். லாப நஷ்டத்தில் 2 பேருக்கும் பங்கு இருக்கணும், அதான் பார்ட்னர். அவங்களோட பார்ட்னர்ஷிப்போட வரல, அவனோட காசை கடனாக கொடுக்குறான். நீ செத்தாலும் பிழைச்சாலும் அது உன் பிரச்சனை, எனக்கு என் காசு சாயங்காலத்துக்குள்ளே வேணும் அப்படின்னு கொடுக்குறான். அப்போ அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, கந்து வட்டி மாதிரி. அது கோயம்பேடு மார்க்கெட்ல எல்லாம் கொடுப்பாங்க, சாயங்காலத்துக்குள்ளே கொடுத்துடணும், 10,000 ரூபா கொடுத்தா இவ்வளவுன்ற மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் கந்து வட்டி. அதை தான் லீகலாக பண்ணுறாங்க. புரியுதா? பச்சையா சொன்னா அதான் காரணம். அதை தான் லீகலாக பண்ணுறாங்க. இந்த எல்லா பேங்க்கும் பர்சனல் லோன் கொடுக்குறாங்க, 36% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நல்லா யோசிச்சு பாருங்க, 2 ரூபா 66 பைசாமா வட்டி பர்சனல் லோனுக்கு. இப்போ யோசிச்சு பாருங்க, 2 ரூபா 65 வாசனா வெளியில வாங்குறவங்க கூட மனசாட்சிப்படி 1 ரூபாய்க்கு கொடுக்குறான், 2 ரூபாய்க்கு கொடுக்குறான். ஆனால் அவனெல்லாம் கந்து வட்டிம்பானுங்க. இவங்க பண்ற வேலையெல்லாம் கந்து வட்டி இல்லையா? இது சட்டப்படி நாங்கள் ஆர்பிஐக்கு உட்பட்டு பண்றோம். அதான் சொல்றோம்ல, எல்லாமே உங்களை ஏமாத்துறதுக்கு தான் இருக்கு. புரியுதுங்களா? அதுவும் சிபில் ரேட்டு நல்லா இருந்தால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறையுமா, சிபில் ரேட்டு கம்மியாக இருந்தால் அவருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக. ஒருத்தர் நல்ல சிபில் ரேட் வச்சுருக்கான், சரி ஓகே. ஒருத்தர் நல்ல சிபில் ரேட் வச்சுக்கல, ஏற்கனவே ஏதோ ஒரு கஷ்டத்தில் 4-5 இடத்துல கடன் வாங்கிட்டு ஒழுங்காக கட்டாமல் விட்டான், அப்புறம் முறையாக கட்டி முடிச்சிருக்கான். அப்போ ஒன்று சிபில் ரேட்டு ஒழுங்காக இல்லைன்னா அவனுக்கு ஏன் கடன் கொடுக்குற? நான் அடிக்கடி யோசிப்பேன். நிறைய பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் இங்கெல்லாம் போட்டிருப்பாங்க, திருடர்கள் ஜாக்கிரதைன்னு போட்டு அவன் படத்தெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ நான் அடிக்கடி யோசிப்பேன், இவன் திருடர் ஜாக்கிரதைன்னு எங்களுக்கு சொல்கிற, அப்போ அவன் உண்மையிலே திருடன்னு தெரிஞ்சா ஒன்று அவனை பிடிச்சி எப்போவுமே நிரந்தரமாக உள்ள வை. கரெக்டா வைக்கலாம்ல, வை. இல்லைன்னா அவனை இவன் இனிமேல் பண்ண மாட்டான்னு தெரிஞ்சு வெளியில் விடுறீன்னா அவனை இப்படி போஸ்டரை ஒட்டி அசிங்கப்படுத்தாத. ஏன்னா 4 இடத்துல 4 போஸ்ட் அவன் இருந்துச்சுன்னா எப்படி ஒருத்தன் வேலை கொடுப்பான்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் குற்றவாளியா இருந்தான், அவன் அது என்ன சூழ்நிலையோ அது கடவுளுக்கு தான் தெரியும். குற்றவாளி ஆயிட்டான், அதுக்கப்புறம் வெளியில விடுறேன்னா அவன் திருந்திட்டான்னு நினைச்சா நீ விடு. இல்லை அவனை வெளியில விட்டுட்டீங்கன்னா அவனை மறுபடி போஸ்ட் ஒட்டி அசிங்கப்படுத்தாது. அசிங்கம்னா என்ன, அவனோட வாழ்வாதாரத்தை கெடுக்கிறது. 4 இடத்துல அவன் போட்டோவை போட்டு ஒட்டி திருடர்கள் ஜாக்கிரதைன்னு இருந்தா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல எங்க போய் வேலை கேட்டாலும் வேலை கொடுப்பாங்களா? லாஜிக் படி யோசிப்போம், வேலை கொடுப்பாங்களா? அப்ப வேலையும் கேட்கறான், அவன் உழைக்க தயாரா இருக்கான்னு வச்சுக்குவோம். அவன் போட்டாவுக்குள்ள திருடர்கள் ஜாக்கிரதை, திருடர்கள் ஜாக்கிரதை, இவன் ஒரு திருடன் 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 திருடன்னு காமிச்சா எவன் வேலை கொடுப்பான்? வேலையே இல்லை அப்படின்னா அவனுக்கு பசிக்குமா இல்லையா? அவனுக்கு பொண்டாட்டிக்குள்ள இருக்குமா? அப்ப அவன் மறுபடியும் என்ன பண்ணுவான்? இப்ப உழைக்க தயாரா இருக்கிறவனுக்கு வேலையே கிடைக்கலன்னா அவன் மறுபடியும் என்ன பண்ணுவான்? மறுபடியும் திருடத்தானே செய்வாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அதிபுத்திசாலியான சமூகம்னு பார்த்தீங்களா அது. இதுக்கெல்லாம் பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்க தான் அதிகாரிகள். ஒரு அடிப்படையா கூட சிந்திக்கல பாருங்க. ஒண்ணு அவன் திருந்திட்டான்னா அவன் போட்டோ வெளியில ஒட்டாத, அவன் எங்கேயோ போய் பொழைச்சுக்கட்டும். இல்ல அவன் திருந்தவே இல்லைன்னா அவனை வெளியில விடாத. 2 தானே பண்ணணும். வெளியில விட்டங்கிற பேர்லையும் வெளியிலையும் அவனை ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு சிறைக்குள்ளே வச்சுக்கிறது. அதாவது என்ன அர்த்தம், இவங்களோட பிளானே என்னன்னா இவன் திருந்திடவே கூடாது, இவனுக்கு வேலை கிடைச்சு என்ன பண்றது, எங்கேயாவது போய் பொழைச்சு முன்னேறிடக்கூடாது, அப்புறம் நமக்கு தொழிலுக்கு ஆள் இல்லாமல் போறங்கிற மாதிரி தானே இருக்கு. புரியுதா? ஜெயிலுங்கிறது ஒரு தப்பு பண்றவன் திருந்துறதுக்கா, இல்ல ஜெயிலுங்கிறது ஐயோ நிறைய பேர் வேணும் இங்க கொண்டாந்து புடிச்சு புடிச்சு வைக்கணுங்கிறதுக்கா? இப்போ யோசிச்சு பாருங்க எந்த அளவுல இருக்கு. அதே மாதிரிதான் என்ன நடக்கும் இங்கேயும். உங்களுக்கு ஃபேவரா எதுவுமே இருக்காது. ஏன்னா அவனுக்கு ஃபேவரா தான் ஒரு எல்லாமே இருக்கு. எல்லாமே எல்லாமேனா எல்லாமே. புரியுதுங்களா? பப்ளிக் மீடியால ஓரளவுக்கு மேல நான் சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. புரியுங்களா? எல்லாமே இருக்கு. அப்ப நீங்க தான் சிந்திச்சு நடக்கணும். அதனாலதான் சொல்றேன், உங்க பணமும் நீங்களும் மட்டும்தான் மார்க்கெட்ல நீங்க கண்ட்ரோலா இருப்பீங்க. அதை நிர்வாகம் பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் இந்த தொழில ஜெயிக்க முடியும். அதனாலதான் 60% வேலைகள் இங்க ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இருக்கு. இதை நீங்க கத்துக்கலாம், முழுசா கத்துக்கிறது பிரச்சனை இல்லை, பயிற்சி எடுக்கணும். சொல்லிக் கொடுக்கணும்னா யூடியூப்ல நான் மொத்தத்தையும் சொல்லி கொடுத்துருவேன், அதை வச்செல்லாம் வராது. சைக்காலஜிக்கலா இங்க ரெடி ஆகணும். புரியுதுங்களா? நம்மளோட ட்ரைனிங்ல முதல் ஒரு 20 ட்ரேடு 30 ட்ரேடு, அதிகபட்சம் சொல்ல போனால் ஒரு 50 ட்ரேடு உங்களை சைக்காலஜிக்கலாக ரெடி பண்ணுறது தான். 2வது மார்க்கெட்டோட டெப்த்தும் ஸ்ட்ரக்சரும் புரிஞ்சுக்கிறது தான். ஒரு தொழில் பண்ணுறீங்க, அந்த தொழிலே புரியலைன்னா எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? பணக்காரன் எப்படி பணம் சம்பாதிக்கிறான் அப்படிங்கிறது தெரிலன்னா எப்படி பண்ணுவீங்க? எப்படி பணம் வருதுங்கிறது தெரிலன்னா எப்படி நீங்கள் பணத்தை முதல்ல சம்பாதிப்பீங்க? இதுக்கு தான் முதல் ட்ரைனிங்கே. ஒரு மாதம் 2 மாதமே நமக்கு அதுக்கு தான் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணாங்க, அவனோட தொழிலுக்கு உங்களை யூஸ் பண்ணுறாங்க. நான் அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், எந்த தொழிலுமே எந்த விஷயத்துலையுமே ஜெயிக்கிறவன் சொல்கிறத செய்யாத, ஜெயிக்கிறவன் பண்ணுறத பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறது. பணக்காரன் சொல்கிறத செய்யாதீங்க, நீங்கள் இன்னும் ஏழை ஆயிடுவீங்க. புரியுதுங்களா? பணக்காரன் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு பண்ணுங்க.
அப்பதான் நீங்க கொஞ்சமாவது பணக்காரன் ஆக முடியும். அப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல ஓவர் வேல்யூல அவன் வாங்குறத, என்ன சொல்றது, விக்கிறத நீங்க போய் ஓவர் வேல்யூல வாங்குறதுக்கு, ஓவர் வேல்யூல விக்கிறதுனா என்ன, அவன் அண்டர் வேல்யூல வாங்கிட்டு ஓவர் வேல்யூல விற்கிறான். 10 ரூபாய்க்கு வாங்கினதா 12 ரூபாய்க்கு விற்கிறான், 15 ரூபாய்க்கு விற்கிறான். அங்க போய் நீங்க வாங்குறீங்கன்னா உங்களுக்கு லாஸ் வரும். புரியுதுங்களா? நான் அடிக்கடி சொல்றதுதான். ஓவர் வேல்யூல வாங்குறது கீழே போகும், அண்டர் வேல்யூல வாங்குறது கீழே போகாதா அப்படின்னு நிறைய அதிபுத்திசாலிகள்லாம் கேள்வி கேட்பீங்க. போகும் தான். 100வது மாடியில இருந்து விழுந்தா உயிர் பிழைக்கலாமா, இல்ல 2வது மாடியில இருந்து விழுந்தா உயிர் பிழைக்கலாமா? விழுகணும்னு ஆகி போச்சுன்னா எங்க இருந்து விழுகணும்? எது புத்திசாலித்தனம்? புரியுதா? யோசிங்க. ஓவர் வேல்யூல போய் வாங்கக்கூடாது. சரி, ஓவர் வேல்யூல வாங்குறீங்க, சரி ஓகே, ஓவர் வேல்யூல வாங்குறீங்கன்னு வச்சுக்குவோம். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூக்கே வர்றேன். உங்களோட ஓவர் வேல்யூல நீங்க வாங்குறீங்க, உங்களோட சொந்த காசு எவ்வளவு, இன்னொருத்தனோட கடன் எவ்வளவு, அதை யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? அதை யோசிக்க மாட்டீங்க. சரி, ஓவர் வேல்யூல வாங்குறீங்க, இது இன்னும் ஓவர் வேல்யூ போறதுக்கு நீங்க கொடுக்குற டைம் எவ்வளவு, அதை யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? அதை யோசிக்க மாட்டீங்க. சரி, ஓவர் வேல்யூல வாங்குறீங்க, அது கொடுக்கறதுக்கு நான் ஆப்ஷன் தான் சார் பண்ணுவேன். 1 மணி நேரம் கழிச்சு அது ஓவர் வேல்யூல இருந்து இன்னொரு நல்ல ஓவர் வேல்யூக்கு போனாலும் அது உங்களுக்கு லாபம் வருமா? டைம் டிக்கே அது இருக்காது. இந்த மாதிரி எதுவுமே தெரியாம எவனோ காசு தர்றான், அப்படி இல்லைன்னா காசு வேணாம், நான் என் காசுக்கு கொஞ்சமா என்ன கிடைக்குதோ அதை வச்சு நான் பண்றேன் அப்படிங்கிறது. புரியுங்களா? லாட்ரி சீட்டும் கொஞ்சமா தான் கிடைக்கும். போனா 50 ரூபா அளவுல தான் போகும், வந்தா கோடி, 1 கோடி 2 கோடின்னு வரும். அதுக்காக லாட்ரி சீட்டே வாங்கிட்டு இருக்க முடியுமா வாழ்க்கை முழுதும்? லாட்ரி சீட் வாங்குறது தொழிலா? தொழில் கிடையாது. தொழில்னா என்ன? நான் 1ஆம் தேதி எனக்கு சம்பளம் வந்துடும், 10ஆம் தேதி நான் வாடகை கொடுத்துட்றேங்கிறதுக்கு பேர் தான் தொழில். பேங்க்ல லோன் வாங்குனீங்கன்னா உங்களை நம்பி ஒருத்தன் கடன் கொடுத்தானா, நான் மாசம் மாசம் இவ்வளோ கட்டிடுவேங்க, என் தொழில் இவ்வளோ வளர்ச்சி ஆகும், இத்தனை வருஷத்துல பிரேக் இவன் வந்துடும், நான் மொத்தமாக கடனை அடைச்சிருவேங்கிறதுக்கு பேர் தான் தொழில். லாட்ரி சீட் வாங்குறதெல்லாம் தொழிலாகாது. புரியுதா? லாட்ரி சீட் வாங்குறது எப்படி தொழிலாகும்? அப்போ அதே மாதிரி மார்க்கெட்டாக பண்ணாதான் தொழில். ஒரு ஒரு நீங்கள் ஓவர் வேல்யூல வாங்குறீங்களா அண்டர் வேல்யூ வாங்கலாம் முக்கியம் கிடையாது. ஆனால் அண்டர் வேல்யூல வாங்குனீங்கன்னா 10க்கு 7 ட்ரேடு ப்ராஃபிட்டில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓவர் வேல்யூல வாங்குனீங்கன்னா 10க்கு 7 ட்ரேடு லாஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை நீங்கள் புரிஞ்சு பண்ணணும். அப்போ பெரிய பணக்காரன் ஓவர் வேல்யூல வாங்க மாட்டானா? 100% வாங்குவான். புரியுதா? வாங்குவான். காரணம் என்னன்னா, அவன் என்ன பர்பஸ்க்கு வாங்குறாங்கிறத பொறுத்து இருக்கு. அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்குறானா, இல்லை ஹெட்ஜிங்க்கு வாங்குறாங்கன்னா, இந்த மாதிரி பொறுத்து அவனுக்கு இருக்கு. இல்லை கோரலேஷனுக்கு வாங்குறானா? கோரலேஷன்னா என்ன? இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெட்டி கடை இருக்குன்னா பீடி சிகரெட் இருக்கும், கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கும். மொத்தத்தில் அவனுக்கு 200 ரூபா வீட்டுக்கு கொண்டு போகணும், அப்போ தான் பொண்டாட்டி பிள்ளைய காப்பாற்ற முடியும். பயங்கர வெயிலாக இருந்தால் கூல் ட்ரிங்க்ஸில் 200 ரூபா கிடச்சிரும். புரியுதுங்களா? பயங்கர குளிராக இருந்தால் டீ, காஃபி, சிகரெட் இதில் கிடச்சிரும். மொத்தத்தில் அவனுக்கு 200 ரூபா கிடைக்கணும். இந்த மாதிரி அப்போ அவன் ஒரு 50,000 ரூபா பெட்டி கடையில் ஜாமான் போடுறானா, குளிர்காலத்துக்கு தகுந்த மாதிரி இவ்வளவு, ஒரு, என்ன சொல்றது, இப்போ வெயில் காலம்னா வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி 75,000 ரூபாய்க்கு ஜாமான் போடுவான். குளிர்காலத்துக்கு தகுந்த மாதிரி உள்ள பொருளை 25,000க்கு தான் போடுவான். அப்படியே குளிர்காலமாக மாறும்போது என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க, அந்த கூல் ட்ரிங்க்ஸு, டீ, காஃபி இதெல்லாம் எடுத்துட்டு, ஐ மீன் கூல் ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீம் இதெல்லாம் எடுத்துட்டு குளிர்காலத்துக்கு என்ன பண்ணுவாங்க, அதே இடத்துல டீ கடை ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை வேற ஏதாவது சூடாக ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. இல்லை ஏதோ ஒரு பஜ்ஜி போட்டு அப்படி பண்ணுவாங்க. மொத்தத்தில் உங்களுக்கு 200 ரூபா வேணும். அப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி, குளிர்காலம் வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை மாற்றிக்கிட்டே இருக்காங்களே, இதுக்கு பேர் கோரலேஷன். வெயில் அடித்தாலும் மழை அடித்தாலும் அவங்களுக்கு இந்த 200 ரூபா வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த செட்டப்பை இன்புட் கொடுப்பாங்க. இதுக்கு பேர் கோரலேஷன். இப்போ இதெல்லாம் பண்ணணும். அப்போ அவன் எதுக்காக வாங்குறாங்கன்றது இருக்குது. ஒவ்வொரு வேலையிலும் கண்டிப்பாக வாங்குவாங்க. கரெக்டாக? ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டாவது அவன்கிட்ட பேக்கப் இருக்கும். அவன் எவ்வளோ டைம் கொடுக்குறாங்கிறது இருக்குது. அவன்கிட்ட எவ்வளோ பேக்கப் இருக்குன்றது இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் அவன் கீழே போனாலும் அவனுக்கு மெக்கானிசம் பண்ண தெரியும். அவன்கிட்ட மெக்கானிசம் பண்ணுறதுக்கு ஃபண்டு இருக்குது. உங்கள்கிட்ட இதெல்லாம் இருக்கா? இந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் பண்ணீங்களா? வாங்கும் போதே 90,000 ரூபா கடன். புரியுங்களா? அதுவும் இன்றைக்கே எனக்கு லாபம் பிச்சுக்கிட்டு போயிடணும். புரியுதா? ஸோ அதுவும் எனக்கு அந்த லாபமும் ஒரு அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ளே போகணும். அதுவே 4 மணி நேரம் போனாலும் அப்பவும் என் கை காசு தான் போகும். ஆப்ஷனு. புரியுதுங்களா? கீழே போனாலும் மெக்கானிசம் பண்ண தெரியுமா? அது பண்ணவே தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் பணமும் இல்லை. ஏற்கனவே 90,000 ரூபா கடன். இன்னி கடன் கேட்டால் அவன் செருப்பு கழட்டி அடிப்பான். புரியுதா? அப்போ இந்த லட்சணத்தில் இருந்தால் எப்படி உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்? ஒரு விஷயத்த அடிப்படையே தெரில. அதனால தான் சொன்னேன், உங்களால் இன்னும் கிரவுண்ட்லேயே வண்டி ஓட்ட முடியல, நீங்கள் F1 ஃபார்முலா 1 ரேஸுக்கு போனீங்கன்னா எப்படி போக முடியும்? எப்படி ஜெயிக்க முடியும்? முதல்ல ஒரு 4 இட்லியை கொடுத்து 4 பேரும் சாவாசமாக சாப்பிடலாம், ஒரு பரிசு உண்டுன்னா அதை தான் நீங்கள் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணியிருந்துருக்கணும், சரியான நபராக இருந்தால். அதுக்கப்புறம் அந்த 4 இட்லியை 50 பேரில் ஒரு ஆளாக சாப்பிட்றது எப்படி, அதுக்கான பயிற்சி எடுக்கணும். சாப்பிட தான் பயிற்சி வரும். அதுக்காக சும்மா சாப்பிட்றவனெல்லாம் வேடிக்கையெல்லாம் பார்த்தா ஒரு சில விஷயங்கள் தெரியுமே ஒழிய முழுசாக பயிற்சியெல்லாம் வராது. புரியுதுங்களா? இன்னொருத்தன் தட்டில் இருக்கிற சாப்பாடு உங்களுக்கு பசி போக்காது. புரியுதுங்களா? அடுத்து என்ன பண்ணணும், 25 பேரில் ஒருத்தனாக வர்றதுக்கு ட்ரை பண்ணணும். அடுத்து 10 பேரில் ஒருத்தன், அப்புறம் தான்
5 பேர்ல ஒருத்தன் அப்படிங்கிறது வர முடியும். இதானே பயிற்சி. இதானே பயிற்சி இல்லாம எது பண்ண முடியும்? நீங்க தொழிலும் அப்படித்தானே. அப்ப எதுவுமே இல்லை, அடிப்படையும் தெரியல, முதல் கோணல் முற்றும் கோணல் மாதிரி. அப்போ ஓவர் வேல்யூல பெரிய பணக்காரன் வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டா 100% வாங்குவாங்க. இப்போ நம்ம கூட ஓவர் வேல்யூல வாங்கி ப்ராஃபிட் கொண்டு வர முடியுமா அப்படின்னா கொண்டு வர முடியும். ஆனா ஓவர் வேல்யூல வாங்கினா நான் ஏற்கனவே சொன்னதான், ஓவர் வேல்யூல வாங்கினால் 10க்கு 7 ட்ரேடு நெகட்டிவ்ல தான் போயிட்டு வரும்னா வரும் அப்படின்லாம் உத்தரவாதம் இல்லை. வரும், அதை மெக்கானிசம் பண்ணி இன்னும் வரலைனாலும் கொண்டு வர வைக்கணும். அதான் விஷயம். அதுக்கு ஃபண்டு வேணும். அதை எப்படி நிர்வாகம் பண்ணணும்னு தெரியும். அதுக்கு முதல்ல உங்கள் மனநிலை ஸ்ட்ராங்காக இருக்கணும். 4 கேண்டில் கண்ட்ரோல் ஆஃப் இந்த மாதிரி பிச்சுக்கிட்டு போனோன்னு இருக்கிற ஃபுல்லாக மொத்தமாக வித்துட்டு போனீங்கன்னா இங்கே பாருங்கள் செங்குத்தாக விழுகும் மார்க்கெட்டு. நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் எஸ்கலேட்டர் மாதிரி இருக்கும். எஸ்கலேட்டர் மாதிரினா என்ன, இப்படி இருந்த மார்க்கெட்டு இந்த வி பேட்டர்ல அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கேருந்து இந்த வி பேட்டர்லேருந்து இவ்வளோ தூரம் திரும்ப போகுது. கவனிங்க, இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிங்க, இவ்வளோ தூரம் திரும்ப போகுது. அப்போ இதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இவ்வளோ தூரம் திரும்ப போகுதுன்னா இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வரும். இதுக்கு நேராக அல்டிமேட்டாக லோ எங்கே போயிருக்கோ அங்கே வரும். அதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே அல்டிமேட் லோ எங்கே இருக்குது அங்கே வரும். அதுக்கு முன்னாடி அல்டிமேட் லோ எங்கே இருக்குது அங்கே வரும். எல்லா இடத்துக்கும் மார்க்கெட் திரும்பி வரும். அதெல்லாம் நான் பழைய வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ என்ன அர்த்தம், மார்க்கெட் வந்து செங்குத்தாக விழுகும். அப்போ செங்குத்தாக விழுகிறதெல்லாம் தாக்கு பிடிச்சி உங்களால் நிற்க முடியுமா? ஏன் நிற்க முடியாது? கையில் பணம் இல்லைன்னா இன்னும் பயமாக இருக்கும். அப்போ இருக்கிறத கட் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவனோட வியாபாரத்துக்கு தான் உங்களை உள்ளே வச்சுருக்காங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஓட்டு போடுற ஒரு விஷயம் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் கொரோனாவிலே கொள்ள பேரை காலி பண்ணியிருப்பாங்க. ஏதோ இவங்களை வச்சு ஓட்டு போடுறாங்க 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, அதனால அதுக்காவது இவங்கள உயிரோட வைக்கணும்னு தான் வச்சிருக்குது. புரியுதுங்களா? நீங்கள் மற்றபடி நாட்டுக்கெல்லாம் பெரிய சேவையெல்லாம் இல்லை. உங்களால் வருமானம்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களாலெல்லாம் செலவு தான். நீங்கள் அதிகமாக இன்கம் டேக்ஸ் பே பண்ணுற நபராக இருந்தால் நீங்கள் ஒரு முக்கியமான நபர் நாட்டுக்கு. இல்லைன்னா செலவாளி, என்ன சொல்கிறது, உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு வேஸ்ட் பீஸ் தான். அதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிறணும். புரியுதுங்களா? அப்போ என்னன்னா ஓவர் வேல்யூலையும் வாங்குவாங்க பணக்காரன். புரியுதா? அண்டர் வேல்யூலையும் வாங்குவாங்க. புரியுதுங்களா? ஆனால் ஓவர் வேல்யூவில் என்னதான் வாங்கினாலும் அண்டர் வேல்யூக்கு திரும்ப வரும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்களால மெக்கானிசம் பண்ண முடியும். அதுக்கான பேக்கப்பும் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்கள்கிட்ட அது எதுவுமே இல்லை. இப்போ எதுவுமே இல்லாமல் ஓவர் வேல்யூவில் வாங்கினா என்ன நடக்கும்? அதனால தான் உங்களோட கேபிட்டல் மைனஸில் வளர்ந்துக்கிட்டே போகுது. 1 லட்சங்கிறது 90 ஆயிடுது, 90 70 ஆகி 80 ஆகி 60 ஆகி 10 ஆகி 0 ஆகி மறுபடியும் விட்ட பிடிக்கிறதுக்கு வீடு வாசலை விற்கிறதுக்கு மறுபடியும் போயிடுறீங்க. இதான் விஷயம். அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. எல்லா விஷயத்தையும் பணக்காரனோட பார்வையிலேருந்து அப்ரோச் பண்ணுங்கள். நீங்கள் என்னைக்கு பணக்காரன் மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கலையோ, புரியுதுங்களா, உங்களோட ஆக்டிவிட்டி பணக்காரன் மாதிரி என்னைக்கு மாறலையோ, உங்கள் பணத்தை வந்து நீங்கள் பணக்காரன் மாதிரி என்னைக்கு உங்களுக்கு நிர்வாகம் பண்ண நீங்கள் கற்றுக்கலையோ, உங்கள் மனநிலை முதல்ல பணக்காரன் மாதிரி எப்படி உறுதியாக இல்லையோ அன்னைக்கு நீங்கள் தொழிலுக்கு சரிப்பட மாட்டீங்க. அதனால தான் சொல்கிறேன், நான் சொல்கிறது அத்தனையும் உண்மை. புரியுதுங்களா? இதை நம்பி 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று முழுசாக கற்றுக்கலாம், இல்லைன்னா இதை விட்டுட்டு தூரமாக போயிடலாம். 2 விஷயம்தான் எல்லாத்துக்குமே. புரியுதா? அப்போ நீங்கள் தெளிவாக முடிவெடுக்கணும். அப்போ பணக்காரனும் ஓவர் வேல்யூவில் வாங்குவாங்க. புரியுதா? இது இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபண்டமெண்டலாகவே இப்போ நான் உங்களுக்கு இதை செக் பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபண்டமெண்டலுங்கிறது என்ன, நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஃபண்டமெண்டலுங்கிறது வால்யூம்னா என்ன, அந்த பர்டிகுலர் ப்ரைஸுக்குள்ளே என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது வால்யூம். கரெக்டாக? அந்த பர்டிகுலர் ப்ரைஸுக்குள்ளே என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது வால்யூம். அப்போ நீங்கள் இதை கவனிங்க. இப்போ நான் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வால்யூமை கவனிங்க. சிம்பிளாக சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்திருக்காங்க. செல்லர் கொண்டு வந்த உடனே கவனிங்க. செல்லர் கொண்டு வந்த உடனே இப்போ இந்த பர்டிகுலர் இந்த ஹைக்கு நேர இங்கே கவனிங்க. ரெட் கலரில் இருக்கிறது செல்லிங் வால்யூம், க்ரீன் கலர் இருக்கிறது பையிங் வால்யூம். அப்போ என்ன நடந்திருக்கு, 252 அப்படின்னு வச்சுக்கோங்க. அது 252 கேயோ வாட் எவர் இட் இஸ், அது அப்புறம் இருக்கட்டும். 252 ஸ்ட்ரைட்டாக பாருங்கள். அப்போ 252 அளவில் செல்லிங் வால்யூம் நடந்திருக்கு. 347 அளவில் பையிங் வால்யூம் நடந்திருக்கு. அப்போ ஓவரால் 95 அப்படிங்கிறது பையிங் வால்யூம். அப்போ பாருங்கள், அப்போ ஏற்கனவே நல்லா கவனிங்க, இந்த இடத்துல இருந்து பையர் கொண்டு போன இடத்துல இந்த இடத்துலையும் பையிங் வால்யூம் ஜாஸ்தி தானே இருக்கும். நான் தான் சொன்னேன் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஓவர் வேல்யூலையும் வாங்குவாங்க. ஆனால் அவங்க அண்டர் வேல்யூக்கு வந்துச்சு அப்படின்னா மெக்கானிசம் பண்ணக்கூடிய பேக்கப்பும் வச்சுருப்பாங்க, அதுக்கான விஷயமும் இருப்பாங்க, அதுக்கான என்ன சொல்கிறது அந்த ஃபிட்னஸும் அவங்களுக்கு இருக்கும். சரியா? கவனிங்க, அடுத்து கவனிங்க. அப்போ இதுக்கு அடுத்து அதிக வால்யூம் எங்கே நடந்திருக்கு பாருங்கள். அதிக செல் வால்யூம் எங்கே நடந்திருக்கு, 245. இந்த இடத்துல செல் வால்யூம் நடந்தது 252 தான். இந்த இடம் இவ்வளோ தூரம் வரையில் இந்த பர்டிகுலர் ப்ரைஸ் மூமெண்ட்டில் எவ்வளோ நடந்திருக்கு,
645 அளவில் நடந்திருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல நிறைய செல் வால்யூம் நடந்திருக்கு. கரெக்டாக 645 அளவில் நடந்திருக்கு. கரெக்டாக அப்போ இந்த இடத்த நான் மார்க் பண்ணுறேன். சரியா, செல்லாக சொல்லிட்டு நான் பையாக சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், இதுக்கப்புறம் கீழே இங்கே படமாக பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கப்புறம் அடுத்து எங்கே பெரிய அளவில் செல் வால்யூம் நடந்திருக்கு கவனிங்க, 937. அதாவது நீங்கள் ஒவ்வொன்றா கவனிக்கணும். ஒரு செல் வால்யூம் நடந்ததுக்கப்புறம் விலை கம்மியாக இருக்குது, வால்யூம் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். விலையும் அதனால தான் சொன்னேன், பணக்காரன் கீழே இறங்க 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 அவனுக்கு தேவையான குவான்டிட்டி கிடச்சிக்கிட்டே இருக்கும். உங்களை மாதிரி ரீட்டைலர் அவன் ரெடி பண்ணி வச்சுருப்பான். ஏன்னா நீங்கள் எல்லாம் ஓவர் வேலையில் வாங்கிட்டு உட்காந்துருப்பீங்க. மார்க்கெட் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியருக்கு வர 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 வரன்னு ஆகும். அடித்து பிடிச்சி வைப்பீங்க. அவன் எவ்வளோ வேணாலும் அந்த வால்யூம் அவனுக்கு கிடைக்கும். அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே மொத்தமாக மேலே போயிடுவான். நான் சொல்லியிருக்கேன். அப்போ இதை கவனிங்க, 937 647 விட அதிகம். அப்போ ரெண்டாவது எங்கே நடந்திருக்கு, இந்த ஏரியாவில் நடந்திருக்கு. கரெக்டாக. சரி, அதுக்கப்புறம் பாருங்கள் கடைசி வரைக்கும் கவனிங்க, கடைசி வரைக்கும் இப்போ இந்த லோ வரைக்குமே எடுத்துக்குவோம். பெரிய அளவில் செல் வால்யூம் நடக்கலை. சரி, ஓகே. அதே மாதிரி பை வால்யூம் எடுத்துக்கோங்க. அப்போ முதல்ல நடந்தது எவ்வளவு, 426. இந்த பர்டிகுலர் இதில் நடந்திருக்கு எவ்வளவு, 347. சரி, அதுக்கப்புறம் எங்கே நடந்திருக்குன்னு பார்ப்போம். இது 347. 347க்கு அப்புறம் எங்கே நடந்திருக்கு, 402. இந்த இடத்துல தான் நடந்திருக்கு. அப்போ ஈக்குவலாக பை வால்யூமும் நடந்திருக்கு. ஸோ இன்னொரு லைன் நான் போடுறேன். அதுக்கப்புறம் 402க்கு அப்புறம் பெரிய பை வால்யூம் எங்கே நடந்திருக்கு, இந்த ஏரியாவில் கவனிங்க. அதுக்கப்புறம் நடந்திருக்கு பெருசாக எங்கே நடந்திருக்கு, இங்கே எங்கே நடந்திருக்கு பை வால்யூம் 458 நடந்திருக்கு. இந்த இடத்துல நடந்திருக்கு. புரியுதா? அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. அதிகப்படியான வித்தை வால்யூமெல்லாம் நான் காட்டியிருக்கேன். அதிகப்படியான வித்தை பை பண்ண வால்யூம் எந்த எந்த ப்ரைஸில் நடந்துச்சு அதையும் நான் காட்டினேன். அதிகப்படியான செல் நடந்த இடத்தையும் காட்டினேன். அப்போ நீங்கள் இந்த இடத்துலலாம் பாருங்கள், இந்த இடத்துல செல் வால்யூம் இருந்திருக்கு, ஒரு ஃபோர்ஸ் மேலே போயிருக்கு. தெரியுதா? இந்த இடத்துல ஒரு செல் வால்யூம் இருந்திருக்கு, ஒரு ஃபோர்ஸ். அதாவது என்ன அர்த்தம், தடவை மார்க்கெட்டை கவனிங்க, இது டெப்த்து, இந்த டெப்த்தில் ஒரு செல் வால்யூம் அதிகமாக நடந்துச்சு, திரும்ப ஒரு பை வால்யூமோட ஸ்ட்ரக்சர். அடுத்து பாருங்க, நான் எங்கே குறித்து வச்சுருக்கேன், இங்கே இல்லாத நான் குறிக்கல, ஃபண்டமெண்டல். அதான் நான் சொன்னேன், உடம்பும் உயிரும். இது உடம்பு, இது உயிர், இது வெளியில் தெரிகிற விஷயம், இது உள்ளுக்குள்ளே தெரிகிற விஷயம். அதனால தான் நீங்கள் எந்த சார்ட்டை எடுத்தாலும் கவனிங்க, வால்யூமும் சார்ட்டும் ஒன்றா தான் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வால்யூம்ங்கிறது ஒரு இண்டிகேட்டர் கிடையாது. புரியுதுங்களா? அது இண்டிகேட்டரில் வச்சுருக்காங்க இடம் இல்லாமல். புரியுதுங்களா? நீங்கள் எந்த சார்ட் எடுத்தாலும் இந்த இந்த என்ன சொல்கிறது, இந்த பர்டிகுலர் இதில் ஸோ இதுதான் நிஜம். வால்யூம்ங்கிறது இண்டிகேட்டர் கிடையாது. அதனால தான் டிஃபால்ட்டாக வரும். நீங்கள் எந்த சார்ட்டை வேணாலும் உலகத்தில் எடுங்க, மேலே சார்ட் இருக்கும், கீழே வால்யூம் பார் இருக்கும். காரணம் என்னென்னா, இது 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 டெக்னிக்கல், இது ஃபண்டமெண்டல், இது உடம்பு, இது உயிர். இந்த பர்டிகுலர் ப்ரைஸு, இங்கே ப்ரைஸ் தெரியும், இங்கே அந்த ப்ரைஸில் என்ன நடந்துச்சுக்கிறது கீழே தெரியும். புரியுதுங்களா? இது இல்லாமல் இது இல்லை, இது இல்லாமல் இது இல்லை. உடம்பு மட்டும் இருக்குது, உயிர் இல்லைன்னா கொண்டு அடக்கம் தான் பண்ணணும். உயிர் இருக்குது ஆனால் எந்திரிச்சு கையை காலை அசைக்க முடியாதனால அவனும் செத்த டெட் பாடி தான். புரியுதுங்களா? அதுக்கு பேர் பிரைன் டெத்துன்றோம், இல்லை கோமான்றோம், ஏதோ ஒன்று. வாட் எவர் இட் இஸ், ரெண்டும் யூஸ் ஆகாது. அதை மாதிரி பாருங்கள், இப்போ அடுத்து எங்கே நடந்திருக்கு, இங்கே நடந்திருக்கு. அதே இடத்துல தான் அதுக்கப்புறம் நீங்கள் அதிகபட்ச செல் வால்யூம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடியை விட அதிகபட்சம் விலை கம்மியாகிட்டே இருக்கணும். இதான் அண்டர் வேல்யூவில் நடக்கிறது. இதே ஓவர் வேல்யூவில் நடக்கும். அதையும் நான் சொல்கிறேன், ஓவர் வேல்யூவில் நடக்கும். ஓவர் வேலையிலையும் பண்ணலாம், ஓவர் வேலையிலையும் பணக்காரன் வருவான். ஓவர் வேலையில் வாங்குறதும் ப்ராஃபிட் போகும். ஆனால் 10க்கு 3 ட்ரேட் அளவில் தான் ப்ராஃபிட் போகும். அண்டர் வேல்யூவில் நடக்கிற விஷயங்களில் தான் 10க்கு 7 ட்ரேடு போகும். அப்போ நீங்கள் எதை ஜெயிக்க முடியும்? அப்போ எதை ஜெயிச்சா பணம் கம்மியாக போட்டால் போதும்? அப்போ எதுக்கு பண்ண பேக்கப் கம்மியாக இருக்கணும்? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இதெல்லாம் சிந்திக்கணும். புரியுதுங்களா? சும்மா உட்காந்துட்டு அப்படியே பிளைண்டாக பார்த்துட்டு 1 மணி நேரம் இருக்குது, 2 மணி நேரம் இருக்குது, சில ஒருத்தன் என்ன தான் சொன்னாலும் அவன் குறை சொல்கிறதுக்குனே வருவான். அவன் கடைசி வரைக்கும் அங்கே தான் உட்காந்துருப்பான். அவனும் முன்னேற மாட்டான். அவன் அப்படியே மாலை மட்டும் மாற்றிக்கிட்டே இருப்பான். இவனை பற்றி குறை சொல்கிறது, அடுத்து 6 மாதம் கழிச்சு இன்னொருத்தனை சொல்லுவான், 6 மாதம் கழிச்சு இன்னொருத்தனை சொல்லுவான். கடைசியில் பார்த்தோன்னா சோத்துக்கு கூட வழி இருக்காது. புரியுதுங்களா? அவன் குறை மட்டுமே சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? அது மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இது 1 மணி நேரம் இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இதுவாக இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே தேவையில்லை. நான் தான் சொல்லலை, 100% நான் சொல்கிறது உண்மை. புரிஞ்சவங்களுக்கு புரியும், செமத்தியாக அடி வாங்கினவங்களுக்கு புரியும். இல்லைன்னா நீங்கள் எங்கேயாவது போய்ட்டு அடி வாங்கிட்டு சட்டையை கழிச்சிட்டு வாங்க, அப்புறம் தான் நான் சொல்கிறது புரியும் உங்களுக்கு உண்மையா பொய்யான்னு. ரெண்டாவது, நான் இன்னும் பச்சையாக என்ன சொல்கிறேன், ராவா, நான் என்ன தான் சொல்கிறதுக்கு கதையை நீ நினச்சாலும் நேரவா உன்னை ப்ராஃபிட் எடுக்க வைக்கிறேன்னா இல்லையான்னு பார்த்துட்டு சொல்லுன்னு ஓப்பன் சேலஞ்ச் தானே பண்ணுறேன். அப்போ தைரியம் உள்ளாலும் அதுக்கு வரணும்ல. புரியுதா? அப்போ அதுக்கும் வர மாட்டேங்கிற, நீ உட்காந்து பதிலே சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா உனக்கு வாழ்க்கை முழுதும் பதில் மட்டும்தான் சொல்ல தெரியும். ஏதாவது கேள்வி மட்டும்தான் கேட்ப. நீ உருப்படியாக ஏதாவது பண்ணுவேன்னா ஒன்றும் பண்ண மாட்டேன். அப்போ உனக்கு பதில் சொன்னால் அது என்னோட டைம் வேஸ்ட்டு. அதனால தான் விஷயம், 90% பேர் இப்படி தான் இருப்பான். ஆனால் நியாயமான காரணத்துக்கு விமர்சனத்துக்கு நம்ம பதில் சொல்லி தான் ஆகணும்.
புரியுதுங்களா? ஓகே. சரி, அப்போ என்ன நடந்திருக்கு? இங்கே தான் ரெண்டாவது அதோட இன்புட் நடந்திருக்கு. பையரோட இந்த கேண்டில் முடிஞ்சு எவ்வளோ கேண்டிலுக்கு அப்புறம் ரெண்டாவது இன்புட் நடந்திருக்கு. தெரியுதுங்களா? ரெண்டாவது இன்புட். ஸோ அதுக்கப்புறம் கவனிங்க, பெரிய அளவில் இன்புட் நடந்தது. என்ன நடந்திருக்கு பாருங்க இந்த இடத்துல. இடையில ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. நான் ஓவரால் மட்டும் எடுத்திருக்கேன். அல்டிமேட் வால்யூம் பை வால்யூம், அல்டிமேட் செல் எங்கே நடந்திருக்கு, அல்டிமேட் பை என்ன எங்கே நடந்திருக்கு இந்த பர்டிகுலர் பவுண்டரியில் அப்படின்னு எடுத்திருக்கேன். அடுத்து மூணாவது பாருங்க, இந்த இடத்துல தான் அதிகபட்ச வால்யூம் பை வால்யூம் நடந்துச்சு. புரியுங்களா? அப்போ என்ன பாருங்க, இதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் போயிருக்கு, இங்கே வரைக்கும் போயிருக்கு. அப்போ நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல பையரோட டெப்த்து ஸ்ட்ரக்சர், டெப்த்து ஸ்ட்ரக்சர், டெப்த்து, இது நம்ம இது வந்து தெரியல. இப்போ நீங்கள் இதையும் என்ன பண்ணணும், ஒரு கவனிங்க, ஒரு ப்ரைஸை எப்படி அப்கிரேட் பண்ணி டவுன் கிரேட் பண்ணி பார்க்குறீங்களோ, இதை போய் 4 ஹவர்லையோ இல்லை வேறு இடத்துலையோ பார்த்தீங்கன்னா அங்கே அதுக்கு உண்டான வால்யூமும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ இது ஒரு 4 மணிங்கிறப்ப இந்த 4 உடச்சி தனித்தனியாக காட்டும் போது இந்த வால்யூம் செதஞ்சிருக்கும். இதை நீங்கள் போய் 4 ஹவரில் அப்கிரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அங்கேயும் இது கனெக்ட் ஆகிருக்கும். வால்யூமையும் நீங்கள் அப்கிரேட் பண்ணி பார்க்கணும், டவுன் கிரேட் பண்ணி பார்க்கணும். சரி, நம்ம நேரடியாகவே எடுத்துப்போம். அடுத்து எங்கே நடந்திருக்கு, இதை விட இங்கே நடந்திருக்கு. அப்போ பாருங்கள், இங்கே ஸ்ட்ரக்சர் இவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இவ்வளோ டெப்த்துக்கு இவ்வளோ ஸ்ட்ரக்சர், அடுத்து இவ்வளோ டெப்த்துக்கு இவ்வளோ ஸ்ட்ரக்சர், அடுத்து இவ்வளோ டெப்த்துக்கு இவ்வளோ ஸ்ட்ரக்சர். புரியுதா? இப்படி தான் மார்க்கெட் இருக்கும். அண்டர் வேல்யூவில் வர 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 பணக்காரன் வருவான். கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர் இருக்கும், ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் இருக்கும். கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர்ன்றது என்ன? ரீட்டைலர் பயந்துக்கிட்டு விற்கிறது, தலை தெரிச்சு போய் விற்கிறது. காரணம், ஏன் விற்பான், எதுக்கு விற்பான், வீடியோவோட தொடக்கத்தில் சொன்னேன். புரியுதா? பணக்காரன் என்ன பண்ணுவான், ஓவர் வேல்யூக்கும் வருவான். ஆனாலும் அவனால் அண்டர் வேல்யூக்கு போகும்போது அவனுக்கு ஒரு வாய்ப்பு. உங்களுக்கு நீங்கள் ஓவர் வேல்யூவில் வாங்கினது அண்டர் வேல்யூ போகும்போது அதை வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா, இல்லை உங்களுக்கு ஒரு சாபமாக பயன்படுத்துங்கிற பொறுத்து தான் உங்களோட வருமானம் இருக்குது. ஒரு வாங்கின ஸ்டாக்கு கீழே போனால் சந்தோஷப்படுறீங்களா, இல்லை வருத்தப்படுறீங்களா? இதே எங்கள் ஸ்டூடெண்ட்டை கேளுங்க, வாங்கின ஸ்டாக்கு கீழே ப்ராஃபிட் போனால் சந்தோஷம், புரியுதுங்களா, கீழே போனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் போனாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ அது அது எங்களுக்கு வாய்ப்பு. அப்போ நாங்கள் யார், நாங்கள் பணக்காரன். கையில் 10,000 தான் இருக்கும், ஆனால் அதை பணக்காரன் மாதிரி ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் நீங்களும் பணக்காரன் தான். அதனால தான் சொல்கிறாங்க, கீழே போனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் ட்ரேட் பண்ணும்போது ஜாலியாக இருக்குன்றாங்க. ஜாலியாக இருக்கிற வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்களா யாராவது ட்ரேடில்? எங்கள் ஸ்டூடெண்ட்லாம் சொல்லுவாங்க. அதை நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேனே, நான் சொல்கிறதெல்லாம் உங்களால் நம்ப முடியாது, சிலரால் ஜீரணிக்க கூட முடியாது. இவனடா என்னென்னமோ சொல்கிறானேன்னு மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவனும் அந்த லட்சணத்தில் தான் இருந்திருக்கான், நீங்கள் படித்தாலும் அந்த லட்சணத்தில் தான் இருக்கீங்க. அப்போ உண்மையை சொல்லும் போது நம்பவே முடியாத மாதிரி தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், வந்து செக் பண்ணி பாருங்கள், 10 டெமோவில் தெரிஞ்சிடும்ல நான் சொல்கிறது உண்மையா பொய்யான்னு. கரெக்டாக? ஸோ அப்போ என்ன நடக்குது, புரியுதா? மார்க்கெட்டோட டெப்த்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வால்யூம் இருக்குது. டெப்த்து வால்யூம், டெப்த்து வால்யூம், அதான் நான் சொன்னேன். இதை நான் ஓப்பனாக என்ன சொன்னேன், இதை தான் டெப்த்துங்கன்னு. ஸ்ட்ரக்சர், டெப்த்து ஸ்ட்ரக்சர், டெப்த்து ஸ்ட்ரக்சர், டெப்த்து ஸ்ட்ரக்சர், அதான் நான் சொன்னேன். இப்போ இதே நீங்கள் ப்ரீவியஸ் மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா, இங்கேருந்து இதோட 25-50 எடுத்தீங்கன்னா கவனிங்க, ஷார்ட் டேர்ம் பவுண்டரியில் ஒரு மூவ்மெண்ட் இருக்குது, இருக்கா? அடுத்து பாருங்கள், மிட் டேர்ம் பவுண்டரி அந்த 50 கிட்ட வரையில் ஒரு மூவ்மெண்ட் இருக்குது, இருக்கா? அடுத்து பாருங்கள் எங்கே இருக்குது, ப்ரீவியஸ் மார்க்கெட் அனாலிசிஸில் தான் இதை வரைஞ்சி காமிச்சிருக்கேன். இதெல்லாமே நான் சொன்னது தான் உங்களுக்கு. இன்னும் கவனமாக சொல்கிறேன், கவனிங்க. புரியுதுங்களா? இந்த வால்யூம் உள்ள இடத்துலலாம் ஒரு லைன் போட்டிருக்கேன். ப்ரீவியஸ் மார்க்கெட்டோட பவுண்ட்ரியை நான் மார்க் பண்ணியிருக்கேன். பையர் கொண்டு போனது திரும்ப செல்லர் கொண்டு வர்றது. அப்போ கவனிங்க, இந்த 0.25 கிட்ட தான் முதல்ல ஷார்ட் டேர்ம் பவுண்ட்ரி நடந்திருக்கு. புரியுதா? அடுத்து பாருங்க 50 கிட்ட அடுத்த மூவ்மெண்ட் ப்ளூ கலர் லைன் இருக்கு பாருங்க, பையருக்கும் செல்லுக்கும் எங்கே நடந்திருக்கு, அங்கே தான் நடந்திருக்கு. அடுத்து பாருங்க 75 இந்த இருக்கா, 75 இங்கே தான் அடுத்து மூணாவது நடந்திருக்கு. அடுத்து பேஸ். இந்த மாதிரி உலகத்திலே வெறும் சார்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு டெக்னிக்கல் ஃபண்டமெண்டலில் மட்டும் இந்த மாதிரி துல்லியமாக சொல்கிற சேனல் உலகத்திலே ஏதாவது ஒரு சேனல் இருந்தால் நீங்கள் காட்டுங்க, நான் உங்களுக்கு 1 லட்சம் ரூபா சன்மானமாக தர்றேன். இந்த மாதிரி எளிமையாக இருக்கணும், புரியுதுங்களா? படிக்காதவங்க கூட புரியணும். அதை நான் சொன்னேன். அதனால தான் சொன்னேன், ப்ரீவியஸ் மார்க்கெட் அனாலிசிஸ், கரண்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். இந்த வால்யூமெல்லாம் நானாக கொண்டாந்து இங்கே எடுத்து வச்சு இங்கே இருக்கிறது தான் நான் கோடை போட்டேன், இருக்கிறதான் கோடை போட்டேன், இருக்கிறதான் கோடு போட்டேன், இருக்கிறதான் கோடு போட்டேன். அதனால தான் நான் சொன்னேன், ப்ரீவியஸ் மார்க்கெட்டோட ஒரு பவுண்ட்ரி வரைங்க, ஒவ்வொரு முக்கியமானது. ஷார்ட் டேர்ம் பவுண்ட்ரியில் இவ்வளோ தான் மூவ்மெண்ட் இருக்குது. 0 to 50 வரைக்கும் ஷார்ட் டேர்ம்னு நான் சொன்னேன். 0 to 25 மைக்ரோ ஷார்ட் டேர்ம், 50 ஷார்ட் டேர்ம் சொன்னேன். அந்த ஏரியாவில் தான் ஒரு மேஜர். அடுத்து ரெண்டாவது பெருசாக நடந்தது எவ்வளோ, அடுத்து லாங் டேர்ம் பவுண்ட்ரி 75 to 100 அங்கே தான் நடக்கும். அதுக்காக இதெல்லாம் உடைச்செல்லாம் போகாதா, உடைச்சி போகும். அதனால தான் சொன்னேன், இதெல்லாம் உடைச்செல்லாம் போகும். அதனால் ஒரு 2
இதை பார்த்த உடனே அப்படியே குதிச்சு போய் மொத்த சொத்தையும் உள்ளே போட்டு பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறம் இதெல்லாம் ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி உள்ள 20% விஷயங்கள். இதுக்கப்புறம் 80% விஷயங்கள் இருக்குது. அது முதல்ல இன்னும் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரு டெப்த்து புரிஞ்சால் மட்டும் பத்தாது, உங்களுக்கு சைக்காலஜிக்கலாக தெரியணும். அதுக்கப்புறம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதேபடி தான் என்ன நடந்தாலும் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் வேலை செய்யும், டெப்த் இப்படி தான் வேலை செய்யும். நீங்கள் உலகத்தில் இருக்கிற எந்த சார்ட் எடுத்தாலும் 1000% இப்படி தான் வேலை செய்யும். ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் ஃபண்டை எப்படி யூஸ் பண்ணுறீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்க, உங்களோட ஃபிட்னஸ் எப்படி இருக்குது, அது பயிற்சியில் தான் உங்களை கொண்டு வர முடியும். சும்மா யூடியூப் வீடியோ பார்த்து உங்களை கொண்டு வர முடியாது. புரியுதா? பயிற்சியில் தான் கொண்டு வர முடியும். அதனால தான் சொன்னேன் அது ட்ரைனிங் வரணும். புரியுதுங்களா? ட்ரைனிங் நான் சும்மா சொல்ல மாட்டேன். புரியுதா? போகிற போக்கில் ஒரு மாத்திரை சொல்லுவேன், ஆனால் சர்ஜரியே நான் சும்மா சொல்லி கொடுக்க மாட்டேன். புரியுதா? அதுக்கு நீங்கள் மெனக்கடணும். புரியுதா? அதுக்கு நீங்கள் பே பண்ணணும். என்னோட டயத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குது, அதை நீங்கள் கொடுக்கணும். அது மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணணும். ஒரு நாளைக்கு 1 ஹவராவது உங்களோட ஃப்ரீ டைமில் டைம் போடணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது இருந்தால் தான் நான் அங்கே அதை சொல்லி தருவேன். அங்கே அது டோட்டலி வேறேன்னு சொல்கிறதா தான். இங்கே தான் தர்மம் பண்ணுவேன். ஒரு மோர் தான் கிடைக்கும். இங்கே உள்ளே வந்து உட்காந்து சாப்பிட்டா பில்லு பே பண்ணணும். புரியுதா? என்னோட லாபத்தில் 1% தான் தர்மம் பண்ணுவேன். என்னோட நாலேஜில் கொஞ்சத்தை தான் நான் தர்மம் பண்ணுவேன். இங்கேயும் தர்மம் பண்ணுறேன், இல்லைன்னு இல்லை. துபாயில் வாங்குற ஃபீஸு நான் இந்தியன்ஸ்க்கு வாங்கலை. அப்போ அந்த அளவில் எந்த அளவுக்கு என்னால் முடியுமோ அதுதான் நான் பண்ணுவேன். அதுதான் தர்மம். முழுசாக தர்மம் பண்ணிட்டு உட்காந்துருக்க மாட்டேன். அதுக்கு ஒன்றும் நான் அவதாரம் எடுத்தும் வரல. புரியுதா? அப்படிலாம் நான் பண்ணவும் மாட்டேன், இன்றைக்கும் பண்ண மாட்டேன். அதான் சொல்ல, உங்களை சோம்பேறி ஆக்கிற எந்த விஷயத்தையும் நான் பண்ண மாட்டேன். ஒரு வேல்யூ இல்லாத இடத்துல நான் அந்த விஷயத்தை நான் கொடுக்கவே மாட்டேன். புரியுதா நான் சொல்கிறது? கட்டாயம் வேல்யூ பண்ணணும். ஏன் இப்போ கூட நான் ஏன் இதெல்லாம் அடுத்த டெக்னிக்கலை முடிச்சு ஏன் ஃபண்டமெண்டல் பண்ணுறேன்? உங்களோட இன்ட்ரெஸ்ட். 2000 பேர் என்னோட விஷயத்த நம்பி வந்திருக்கீங்க. 2000 சப்ஸ்கிரைபர் இப்போ இருக்கீங்க, 2000க்கு மேலே இருக்கீங்க ஐ திங்க். அப்போ அந்த 2000 பேர் என்னை ஏதோ ஒரு இடத்துல நம்பியிருக்கீங்க. ஒன்று. ரெண்டாவது, 2000 பேருக்கு என்னோட அறிவு என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல வெளிச்சத்தை காட்டியிருக்கு. இல்லைன்னா நீங்கள் வேலை வெட்டி இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. கரெக்டாக? புரியுதா? எத்தனையோ பேர் நெகட்டிவாக சொன்னாலும் அதெல்லாம் நம்ம ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவோம், அதெல்லாம் தூக்கி தூர போட்டுருவோம். அது எப்போவுமே குப்பையை கூட்டி வெளியில தான் தள்ளணும். புரியுதுங்களா? அது குப்பை மாதிரி வரத்தான் செய்யும். இன்னைக்கு கூட்டி சுத்தம் பண்ணோம்னா நாளைக்கு வரும். மறுபடியும் விளக்கமாத்த எடுத்து கொஞ்சம் காட்டணும். அப்போ தான் அந்த குப்பையெல்லாம் போகும். புரியுதா? அது டெய்லி அந்த குப்பையை க்ளீன் பண்ணுற வேலை நம்ம பண்ணிட்டு தான் இருப்போம். இருந்தாலும் புரியுதுங்களா, நம்மளை நம்பி எத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கிறக்காக தான் இந்த விஷயம்லாம் நான் உங்களுக்கு ஓப்பனாக ஒளிமறைவு இல்லாமல் சொல்கிறேன். அதான் நான் ஓப்பன் சேலஞ்ச் தானே பண்ணேன். இந்த அளவுக்கு டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் சொல்லித்தர சேனல் உலகத்தில் இருந்தால் காட்டுங்கன்னு தானே சொல்கிறேன். புரியுதா? அப்போ ஒரு தர்மம் பண்ணுறவன் என்னோட நாலேஜை, என்னோட 25 வருஷம் அனுபவத்தை எவ்வளோ வெளிப்படையாக சொல்கிறேன். இது தெரிஞ்சாலே உங்களுக்கு மார்க்கெட் புரிஞ்சிடும். ஆனாலும் உங்களால் பண்ண முடியாது. அதையும் நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன். ஏன் இவ்வளோ சொன்னாலும் ஏன் உங்களை ஆசை வார்த்தை காட்டி சொத்து பத்தெல்லாம் விற்று உள்ளே போடுங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கெட் வந்து இப்படி இந்த ஸ்ட்ரக்சரையும் இதையுமே ஃபாலோ பண்ணாது. இதை உடைச்சா அடுத்து இன்னும் பெரிய டெப்த் ஸ்ட்ரக்சருக்கு போகும். அப்போ அங்கெல்லாம் உங்களுக்கு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கிளாரிட்டியாக தெரியணும். பயந்துட்டிங்கன்னா உங்கள் கண்ட்ரோல்லேருந்து மார்க்கெட் போயிடும். அப்போ பாருங்கள் எவ்வளவு துல்லியமாக இருக்குது. அதனால தான் சொன்னேன், நான் ஆரம்பத்தில் முதல் வீடியோவில் என்னத்தை இந்த மாதிரி 4 பவுண்டரியை போட்டு காமிச்சேன். இன்றைக்கி பவுண்டரி தான் போட்டுட்ருக்கேன். போட்டுட்டு கரண்ட் மார்க்கெட், ப்ரீவியஸ் மார்க்கெட் அனாலிசிஸ், கரண்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் எப்படிலாம் வேலை செய்யுது ஒவ்வொரு இடத்துலையும் அப்படிங்கிறத தெளிவாக காட்டுறேன். அப்போ அந்த இடத்துல தான் வால்யூமும் வருது. அந்த இடத்துல தான் பெரிய பணக்காரனும் வர்றான். பெரிய லெவலில் ரீட்டைலர் செல்லும் அங்கே தான் நடக்குது. பெரிய லெவலோட பணக்காரன பையும் அங்கே தான் நடக்குது. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்போ. சரி, அப்போ இது மட்டும் தான் பணக்காரன் பெரிய ஓவர் வேலையில் வாங்க மாட்டானா அப்படின்னா வாங்குவான். பாருங்கள், இப்போ லாஸ்ட்டாக வந்த வால்யூம் எங்கே நடந்திருக்கு? இங்கே நடந்திருக்கு. எவ்வளவு? 458. அதுக்கப்புறம் வால்யூம் இங்கே பெரிய லெவலில் பச்சை கலர் எங்கே நடந்திருக்கு பாருங்கள், இங்கே நடந்திருக்கு. எவ்வளவு? 717. இப்போ கொண்டே குறிக்கிறேன், இங்கே நடந்திருக்கு. அப்போ பாருங்கள், இதெல்லாம் அண்டர் வேல்யூ. இப்போ ஓவர் வேல்யூவில் போய் பெரிய லெவலில் பை பண்ண தான் செய்வாங்க, பண்ண மாட்டான்னு கிடையாது. யார் பண்ணுறா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கேஎஃப்சிலையும் கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சனி ஞாயிறுலாம் போனீங்கன்னா மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவன் 1000 ரூபாய்க்கு கறி வாங்கி திம்பான். பிரச்சனை இல்லை, ஒரு ஆள். புரியுதா? அவனுக்கு பாதிப்பு வராது. 10,000 ரூபா சம்பளம் வாங்குற ஆளு கேஎஃப்சியில் கூட்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அங்கே 1000 ரூபாய்க்கு கறி வாங்கி திங்கலாமா? நீங்கள் ஏதோ 100 ரூபா 200 ரூபாய்க்கு என்ன சொல்ற கோழி கடையில் கறியை வாங்கி வீட்டில் உள்ள 4 பேர் சாப்பிட்டானா நிம்மதி. மிச்சம் உள்ள வச்சு குடும்பம் நடத்தலாம். 1 லட்ச ரூபா ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான், அவன் போய் 1000 ரூபாய்க்கு கேஎஃப்சியில் 4 சிக்கனை வாங்கி திங்கிறான்னா அது அவனுக்கு பாதிப்பு இல்லை. அதே மாதிரி தான் பணக்காரன் ஓவர் வேல்யூலையும் வாங்குவான், அண்டர் வேல்யூலையும் வாங்குவான். அவன் லாபத்தில் ஊர் போய்விட்டு காசில் அவன் ட்ரேட் பண்ணுறான். புரியுதா நான் சொல்கிறது? உங்களை மாதிரி என்ன மாதிரி அடிமுட்டாளர்கள் கொண்டு மியூச்சுவல் ஃபண்டுக்காரில் போடுறேன், எஃப்டியில் போடுறேன், இதில் போடுறேன்னு போட்ட காசை வச்சுக்கிட்டு அவன் கொளுத்து போய் ட்ரேட் பண்ணுறான். அவன் எங்கே வேணாலும் வாங்குவான்.
அவன் என்ன வேணாலும் ஃபோர்ஜரி பண்ணுவான். ஏன்னா அவன்கிட்ட காசு கிடையாது. புரியுதா? வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. உங்க காரை உங்களை விட உங்க டிரைவர் ஒழுங்கா ஓட்ட மாட்டான். அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அடிக்கடி சொல்லுவாங்க கிராமத்துல எல்லாம், முட்டை போடுற கோழிக்கு தான் எரியும்னு சொல்லுவாங்க. புரியுதா? முட்டை போடுற கோழிக்கு தான் எரியும். அதே மாதிரிதான் உங்க காசு அவன் எவனோ ஒருத்தன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சம்பளத்துக்கு வேலை பார்க்கறான். பைபிள்ல இருக்கு, சம்பளத்துக்கு வேலை பார்க்கறவன் ஓனாய் வரும்போது ஆட்டை விட்டுட்டு ஓடிடுவான். ஆனா அந்த ஓனர், அந்த ஓனாய் அடிச்சு அந்த ஆட்டை காப்பாத்துறதுக்கு உயிரை கூட கொடுப்பான். நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொல்லி இருக்கு பைபிள்ல. அப்ப யோசிச்சு பாருங்க, சம்பளத்துக்கு வர்றவன் எவன்? புரியுதா? அதோட முதலாளி எவன், முதல் போட்டது எவன் அப்படின்றது இருக்கு. அப்ப அதே மாதிரிதான் சொல்றேன், மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஒவ்வொரு வழியில வாங்குவான். ஏன்? அவனுக்கு காசு அது. சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்னு சொல்லி தலையில துண்டை போட்டு போயிடறானே, அவனுக்கு ஒரு நஷ்டம் கிடையாது. அவன் சம்பளத்துக்கு இருக்கிறவன், அடுத்தவன் காசை குடிச்சு அவனுக்கு அக்கறை கிடையாது. ஆனா உங்க காசுக்கு முதலாளி நீங்க தான். கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது நீங்க. உங்களுக்கு தான் என்ன சொல்றது, ரத்த வேர்வை சிந்தி சம்பாரிச்சிருப்பீங்க. அதுக்கான வழி என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதனாலதான் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்றேன். தயவு செய்து உங்க பணத்தை இழக்காதீங்க. பொண்டாட்டி பிள்ளையோட போய் சந்தோஷமா இருங்க. இதை விட்டுட்டு போங்க, விட்டுட்டு போங்க, விட்டுட்டு போங்க. இல்ல முறையா கத்துக்கங்க. அதுக்கு நான் சொல்லி தர்றேன். நான் உங்களை உருவாக்க முடியும்னு நான் சொல்றேன். புரியுதுங்களா? இல்ல முறையா நீங்க வராதீங்க. தயவு செய்து தூரமா போயிடுங்க. இது பணக்காரனுக்கான சந்தை. சாமானியனை பழி கொடுத்துருவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி மார்க்கெட் கிடையாதுன்னு நான் சொல்றேன். அப்ப ரெண்டு விஷயமே நடந்திருக்கு பாத்தீங்களா? ஓவர் வழியில நடந்து இங்கேயும் போய் பை வாங்குறான். அதுக்கப்புறம் அவனுக்கு போச்சுன்னா அவன் விற்பான். இல்ல, நான் அவனை பத்தி அவனுக்கு பிரச்சனை இல்லை. அது அவன் மட்டும் காசு கிடையாது. இன்னும் கீழே போனாலும் அவனால மெக்கானிசமும் பண்ண முடியும். அதை தெரிஞ்சுக்கோங்க. எஸ்ஐபியில் இன்னைக்கு கொண்டே 1000 ரூபாய் போடுறீங்க, அடுத்த மாசம் 1ஆம் தேதி போட்டுருவீங்கல்ல. உங்களை மாதிரி எத்தனை பேர் நீங்க நினைச்சுக்கிறீங்க பெரிய பெரிய மியூச்சுவல் கம்பெனியே லாஸ்ல இருக்கு. அவன் லாஸ்ல இல்ல, அவன் தெளிவான லாஸ்ல இருக்கான். உங்களை மொட்டை அடிச்சு அவன் லாஸ் மாதிரி காமிச்சு அவன் பொண்டாட்டி பிள்ளைய காப்பாத்திட்டு இருக்கான். நீங்க நினைச்சுக்கிற வேண்டியதான் லாஸ்ல இருக்குன்னு. புரியுதா? லாஸ்ல இருக்கிறவனா எப்படி ஒரு 2 பிரான்ச்ல ஆரம்பிச்சு லாஸ்ல இருந்து அதை இழுத்து மூடிட்டே போயிருக்கணும். 4000 பிரான்ச் எப்படி வந்துச்சு லாஸ்ல இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு? லாஸ்ல இருக்கிற பேங்க்கு எப்படி, நான் பேங்க் மேல பேங்க் எப்படி திறக்க முடியும்? ஒரு தொழில் நட்டம்னா இழுத்து மூடிட்டுலாம் போயிருக்கணும். சொல்லுங்க. அந்த அரசியல்வாதி எல்லாம் சொல்ற மாதிரி உங்களுக்கு சேவை பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சேவை பண்றேன்னு எதுக்கு கெஞ்சுற? ஓல்டா பேச முடியுதானே? உனக்கு நான் சேவை தான் பண்றேன், உன்னை காப்பாத்த தான் நான் வந்திருக்கேன். இஷ்டம்னா ஓட்டு போடு, இல்லாட்டி உன் தலையில நீ மண்ணலிக்கு போட்டுக்க. நான் சொல்றத சொல்லிட்டு போக வேண்டியதானே? உங்களுக்கு சேவை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. சேவை பண்றேன் வாய்ப்பு கொடுத்து ஏன் செய்யற? தன்னாலே போய் சேவை செய்யி. உன்னோட வீடு வாசல் சொத்து பத்தெல்லாம் அதுக்கு பேர் தானே சேவை. அதனாலதான் சொன்னேன், நான் சேவை பண்ண வரல. நான் ஓப்பனா அதான் சொல்றேன். என்னோட நாலேஜே கொஞ்சம் தர்மம் பண்றேன், கொஞ்சம் ஒரு சேவையா பண்றேன், அவ்வளவுதான். முழு நேர தொழில் நான் சேவை பண்றது கிடையாது. எனக்கு தொழில் ட்ரைனிங்ன்றது என்னோட தொழில். புரியுதுங்களா? தொழிலுக்குன்னு வந்தா அந்த தொழிலுக்கு உண்டான தொழில சும்மா நான் கொடுக்க மாட்டேன். எதையுமே 1 ரூபா கூட கொடுக்க மாட்டேன். அங்க அதுக்கான வேல்யூ கொடுத்தா தான் நான் கொடுப்பேன். இதுதான் சேவை. இங்க நான் கொடுக்குறேன் பாத்தீங்களா? இங்க நான் உங்களுக்கு அப்படியே திரும்ப திரும்ப கத்துறேன் பாருங்க, 1 மணி நேரம். இதுதான் சேவை. இது ஓரளவுக்கு தான் நான் பண்ணுவேன். அதனாலதான் சொல்றேன், இதை கேட்டா கேளு, கேட்கலன்னா இப்போ வீடியோ இப்படிதான் இருக்குன்னு நான் சொல்றதுக்கு காரணம் அதுதான். இப்போ ஓவர் வேலையில வாங்குவாங்க. ஓவர் வேலையில வாங்கிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அவன் அண்டர் வேலைக்கு வந்தாலும் அவன்கிட்ட ஃபண்ட் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபண்ட் மேனேஜர் ஃபண்ட் அந்த டீம் இருக்கு, ஹெட்ஜிங் டீம் இருப்பாங்க, இதெல்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் உட்காந்து அதை என்ன பண்ணுவாங்க? சரி பண்ணுவாங்க. புரியுதா? என்னதான் அடுத்தவங்கிட்ட காசுனாலும் லாபம் வரும்போது அதிகப்படியான சதவீதம் அவனுக்கு தானே போகுது. அப்ப அதை விடுவானா? புரியுங்களா? உங்களுக்கு எதை கொடுக்குறதெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் தான். நீங்க நினைச்சிருப்பீங்க மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியே 12% தான் ரிட்டர்ன் கொடுக்காங்க, அப்ப அவ்வளவுதான் மார்க்கெட்ல எடுக்க முடியும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. நாங்க இப்பவே 1,00,000 ரூபா போட்டு வெறும் 1000 ரூபாய்க்கு ட்ரேட் பண்ணி இப்பவே 17% 20% எடுத்துட்டோம். வெறும் முதல் ஒரு 50 ட்ரேடுக்குள்ளே. அதை விட ஜாஸ்தியே எடுத்துட்டோம். இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்றேன். அதெல்லாம் நீங்க நினைச்சுக்கிற வேண்டியதான். மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி பேர் பயங்கரமா படிச்சிருக்கணும் அப்படின்னா எல்லா படிச்ச சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டும் கோடீஸ்வரனாவில் இருக்கணும் ஸ்டாக் மார்க்கெட்ல. அது மாதிரி கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் வேணும் எவன் சொன்னவன்? அதெல்லாம் பொய். புரியுங்களா? அது மாதிரி மார்ஜின் இல்லாம ட்ரேடே பண்ண முடியாது. மார்ஜின் இல்லாம ட்ரேட் பண்ணி ஒருத்தன் முன்னேறவே முடியாது. யார் சொன்னா முன்னேற முடியாதுன்னு? யார் சொன்னா முன்னேற முடியாதுன்னு? உங்க காசை வச்சு தொழில் பண்ணி முன்னேறுங்க. அப்பதான் நீங்க முன்னேறவே செய்வீங்க. நான் அதான் சொல்றேன். என்னைக்கு நீங்க கடன் வாங்குறீங்களோ அன்னைக்கே நீங்க குட்டிச்சவர் தான். கடைசி வரைக்கும் கடனுக்கு வட்டியா உங்களோட முதல்ல அழிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அவ்வளவுதான். நீங்க எந்திரிக்கவே மாட்டீங்க. நான் ஓப்பன் சேலஞ்ச் தான் பண்றேன். புரியுதுங்களா? நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்டா கேட்கலாம், கேட்கலன்னா போகலாம். அப்போ பணக்காரன் நீங்க நல்லா தப்பா புரிஞ்சுக்கிற கூடாது. அண்டர் வேல்யூலாம் வாங்குவான், ஓவர் வேல்யூலாம் வாங்குவான். அதுக்கு அடுத்து பாருங்க இன்னும் ஹைலைட். இங்க அதிக வால்யூம் உள்ள இடம் அது இங்க இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க அதிக வால்யூம் 717. இங்க பாருங்க 868. இங்கேயும் போய் வாங்கியிருக்கான். தெரியுதா? இங்கேயும் வாங்கியிருக்கான்.
நான் அடிக்கடி இன்னொரு உதாரணமும் சொல்லுவேன். இந்த மாதிரி ஓவர் வேல்யூல வாங்குற என்ன சொல்றது, பையிங் வால்யூம் ஓவர் வேல்யூல ஜாஸ்தி இருக்குன்னா கவனிங்க, அதுல 70% நம்மால் தான் போய் மாட்டியிருப்பாங்க. உங்களை மாதிரி 30% தான் பணக்காரன் வைப்பான், அவன் தெரிஞ்சே வைப்பான். ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங் போட்டு வைக்கிறதுக்காக வைக்கிறது. 70% நம்மால் தான் போய் மாட்டுவான். இவன் அண்டர் வேல்யூ வாங்கின காமிச்சான் இல்லையா, இங்கே அண்டர் வேல்யூ அண்டர் வேல்யூ அண்டர் வேல்யூ, இப்படி அண்டர் வேல்யூ வாங்கினப்பல இங்கே போய் ஓவர் வேல்யூ கை மாறுது. இங்கேயும் கிரீன் கலர் வால்யூம் அதிகமாக இருக்குது, தெரியுதா? அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கேயும் இருக்குது. இங்கெல்லாம் போய் மாட்டுறது நம்மளால தான் இருப்பாங்க. ஏன்னா இங்கே நம்மளுக்கு தான் ரெடியாக இருப்பானே. இங்கே பாருங்கள் பிரேக் அவுட்டு, உங்களை தலையில் முன்னாடி போடுறதுக்கே விஷயம் சொல்லி கொடுப்பாங்களே. இங்கே பாருங்கள் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, ஃபோர்ஸ் கேண்டிலாக போட்டுருச்சு, எல்லாம் போட்டுச்சு. இங்கே போய் வாங்குறியா, அது போகுமா மேலே? போகும், 10க்கு 3 ட்ரேடு போகும். அதை காமிச்சு தான் உன்னை மொத்தமாக மொட்டை அடிச்சுட்டே இருப்பாங்க. புரியுதா? இந்த 70% அதுக்காக இங்கே பணக்காரனே வாங்கிறான்னு ஏமாந்து போதாங்க நம்மாள். அதான் நீங்கள் பச்சை கலராக பார்த்தாருன்னு பாயிறீங்களே நீங்கள் வாங்குறது அதெல்லாம். புரியுதுங்களா? அப்போ அத்தனாயிரம் கோடி வால்யூமே அத்தனாயிரம் கோடி ரீட்டைலர் வாங்குறதுக்கு தயார்படுத்திடுவாங்க. டிவியில் டையை கட்டிக்கிட்டு உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதா? இது இங்கே போயிடும், அங்கே போயிடும், இதை பண்ணிடும், அதை பண்ணிடும், எல்லாம் சொல்லுவான். இதே இங்கே இருக்கையில ஒரு ரூபாயே சொல்ல மாட்டான். இங்கே இருக்கையில சொல்ல வேண்டியதானே, டையை கட்டிக்கிட்டு ஒருத்தன் சொல்ல மாட்டான். இதை பற்றி நெகட்டிவாகவே பேசுவான். அப்போ தான் நீங்கள் பயந்துக்கிட்டு விற்பீங்க. புரியுதா? இப்போ தங்கத்தை மேலே போயிட்டு இருக்கையில என்ன சொல்லுவான், 8 லட்சம் போயிரும், பவுனு 10 லட்சம் போயிருப்பான். இங்கே இருக்கையில என்ன சொல்லுவான், தங்கம் வந்து மண்ணை கவ போகுது, இது நடக்க போகுது, அது நடத்துக்க போகுதுன்னு சொல்லுவான். ஏன்னா அப்போ தானே பயந்துக்கிட்டு விற்பீங்க. அதனால என்ன பண்ணுங்க, எப்படி ரியல் எஸ்டேட் புரோக்கர் இருக்கானோ அதே மாதிரி மார்க்கெட்டில் டிவிலையும் டையை கட்டிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்களெல்லாம் நம்பாதீங்க. நம்பாதீங்கன்னா என்ன அர்த்தம், நீங்கள் அவங்க என்ன சொல்கிறான்றத கூட கேட்க தேவையில்லை. நான் என்ன சொல்கிறேன், எவனையும் நம்பாதீங்க. என்ன முதற்கொண்டு சேர்த்து தான் சொல்கிறேன். உங்கள் பணத்துக்கு நீங்கள் தான் முதலாளி. புரியுதா? உங்கள் பணத்துக்கு நீங்கள் தான் ராஜா. உங்கள் பணம் மட்டும்தான் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. உங்கள் பணத்தை மட்டும்தான் நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். நான் சொல்கிறது உட்பட்டு சரியா தப்பான்னு யோசிங்க. புரியுதா? சரியா தப்பான்னு யோசிங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், அடுக்கடுக்காக சொல்கிறேன். நான் உங்களுக்கு சரியா தப்பான்னு யோசிங்க. யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். புரியுதா? ரெண்டாவது நான் என்ன சொல்கிறேன், அதனால தான் நான் அடுத்த கட்டத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் ட்ரைனிங்காக வந்தால் கூட 100 டெமோ ட்ரேடு 100 லைவ் ட்ரேடு என் கூட சேர்ந்து பண்ணுவீங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த விஷயம்லாம் வேலை செய்யலைன்னா நான் உங்களை எப்படி பண்ண முடியும்? அப்போ நீங்கள் கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? என்ன யூடியூப்பில் பெரிய இவன் மாதிரி பேசுனேன், நீங்கள் 10 ட்ரேட் எடுத்துட்டேன் 10 லாஸில் நிற்கிதுன்னு கேட்பீங்கல்ல? புரியுதுங்களா? அங்கேயும் எங்களுக்கும் லாஸ் வரும், லாஸ் வராது சொல்ல. ஆனால் நாங்கள் அதை மெக்கானிசம் பண்ணி ப்ராஃபிட் கொண்டு வருவோம். நான் சொன்னேன் இல்லையா, ட்ரேடை எடுத்ததுக்கு அப்புறம் தான் 80% வேலைகள் இருக்குது. அந்த 80% வேலைகள் நாங்கள் லைவாக பொசிஷன் எடுத்து கற்றுக்குறோம். அதனால தான் சொல்கிறது. அப்போ டெக்னிக்கலாகவும் ஐ மீன் சைக்காலஜிக்கலாகவும் நீங்கள் ரெடி ஆயிடுவீங்க, நாலேஜ் வைஸாகவும் ரெடி ஆயிடுவீங்க. இதுதான் முக்கியம், இதுதான் ட்ரைனிங். அதனால தான் இது ட்ரைனிங்னு நான் சொல்கிறேன். சும்மா இல்லாட்டி நான் ஒரு யூடியூப் வீடியோ போட்டு பண்ணலாம், பண்ண முடியாது. 10ல் 90 இதை நான் ஒரு வீடியோ மாடலாக மொத்த கோர்ஸையும் கொடுத்தேன்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 95% பேர் ஃபெயிலியர் தான் ஆவீங்க. ஒரு 5% பேர் தான் கற்று தேறி எந்திரிக்க முடியும், அதை ப்ராஃபிட்டாக கொஞ்சம் கொண்டு வர முடியும். அதுக்குமே கடுமையான பயிற்சி தேவை. தப்பாக பயிற்சி பண்ணி சரியான ரூட்டுக்கு வருவீங்க. நான் சொல்கிற விஷயம் தெளிவாக தான் இருக்கும், ஆனாலும் உங்களால் பண்ண முடியாது. புரியுதா? உங்களால் பண்ண முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு மென்டார் தான் உங்களை வளைச்சி ஒடிச்சு கொண்டு வர முடியும். புரியுதுங்களா? ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி இதெல்லாம் நான் போட்டது. இப்போ என்ன, இந்த பவுண்ட்ரி இப்போ ஆண்டாண்டு காலமாக வீடியோலேருந்து இந்த பவுண்ட்ரி தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அப்போ இந்த வால்யூமெல்லாம் நான் வச்சது இல்லை. நீங்கள் எடுத்து பார்த்தாலும் உங்கள் சார்ட்டில் அதுதான் இருக்கும். அப்போ பெரிய பணக்காரன் வருவான், வர்றானா டெப்த்துனா ஸ்ட்ரக்சர் இருக்குது, டெப்த்துனா ஸ்ட்ரக்சர் இருக்குது, டெப்த்துனா ஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்போ நான் என்ன சொன்னேன், இது சிங்கிள் லேயர்னா அடுத்து மல்டிபிள் லேயர் போடுறான், அது மாதிரி 2 மடங்கு போடுறானா இப்படி தான் பணக்காரன் லோட் பண்ணுவான். கவனமாக இருங்க. அவன் எவனும் சொந்த கடன் வாங்கி பண்ண மாட்டான். கடனை உங்கள் தலையில் கட்டிட்டு அவன் என்ன பண்ணுவான், அதை லாபம் பார்த்து அந்த லாபத்தை ஸ்டாக்கை வாங்கி அசட்டாக கொண்டு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருவான். ரொம்ப கவனமாக இருங்க. புரியுதா? உங்களுக்கு தான் அது வாழ்வாதாரம், அவனுக்கு வாழ்வாதாரம் இல்லை, அவனுக்கு அது தொழில். அவன்கிட்ட போய் சிக்கிறாதீங்க. இவ்வளவுதான் நான் சொல்லுவேன் நான். புரியுங்களா? இவ்வளோதான். இது புரியலன்னா உங்களுக்கு இன்னும் நான் மடியில் தூக்கி வச்சு மூக்கை செஞ்சு விட்டு சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு அது புரியாது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. அப்போ புரியுங்களா? அப்போ இங்கேயும் வால்யூம் அதிகமாகுது பாருங்கள். விலை கூடவும் பையிங் வால்யூம் அதிகமாகும், விலை கம்மியாகவும் பையிங் வால்யூம் அதிகமாகும். அண்டர் வேல்யூலையும் அதிகமாகும் பையர்ஸோட வால்யூமு, ஓவர் வேல்யூலையும் அதிகமாகும். அண்டர் வேல்யூவில் நடந்தால் அதுக்கு பேர் அக்குமுலேஷன், நிறைய பணக்காரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓவர் வேல்யூலையும் நடக்கும், உங்கள் தலையில் அதை கட்டிகிட்டு இருக்காங்க. அதே அளவு வால்யூம் அதிகமாகவும் நடக்கும், அங்கே ரீட்டைலர் போய் நிறைய பேர் பலிகடா ஆகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம்.
நிறைய பேர் பலிகடா ஆயிட்டு இருக்காங்க அர்த்தம். அப்போ என்னதுங்க, இந்த இடத்துல நடந்தா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கிட்டத்தட்ட இங்க இருந்து இங்க வரைக்கும் அழங்க. இங்க நீங்க போய் மாட்டிருக்கு, அங்கே வால்யூம் இருக்கு, அதனால தானே லைன் போட்டிருக்கோம். அப்ப இங்க பாருங்க, இது இங்க வால்யூம் அதிகமா இருந்தா அடுத்து இதை தாண்டி பிரேக் அவுட் எப்ப நடந்திருக்கு, கிட்டத்தட்ட 60 கேண்டிலுக்கு அப்புறம் 60 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த வால்யூம் பிரேக் அவுட் ஆகி ப்ராஃபிட்டே வந்திருக்கு, ₹1 ப்ராஃபிட்டே வந்திருக்கு. அப்ப 60 மணி நேரம் நீங்க ஓவர் விலையை வாங்கியிருக்கீங்கன்னு இமேஜின் பண்ணுவோம். அதுல உங்க காசு 10,000 தான். புரியுதுங்களா? கரெக்டா? உங்களுக்கு கடன் கொடுத்தவனோட காசு ₹90,000, மொத்தம் 1,00,000க்கு வாங்கியிருக்கீங்க, அதுவும் ஆப்ஷன்ல கொண்டே போட்டிருக்கீங்க. 60 மணி நேரம், 60 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ₹1 ப்ராஃபிட்டே வந்திருக்கு. அப்ப 60 மணி நேரத்துக்கு டைம் டிகேல எவ்வளவு லாஸ் ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே வந்திருக்காது. இப்போ வரைக்கும் கூட நீங்க ப்ராஃபிட்ல இருக்க மாட்டீங்க. இதுல ரொம்ப வேற, நான் இன்ட்ராடே மட்டும்தான் சார் பண்ணுவேன். அதான் நான் சொல்றதுதான். எனக்கு உங்களை எல்லாம் நினைக்கும் போது என்ன சொல்றது, எவ்வளவு கேவலமான வார்த்தைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் கண்டுபிடிச்சு திட்டணும் போலதான் இருக்கு. புரியுதுங்களா? சரி, என்னத்தை எத்தனை தடவை திட்டினாலும் அதுதானே. ஒரு தடவை ஒரு வீடியோ பார்த்து புரியலனாலும் அதுதான். நம்ம திட்டி திட்டி நம்ம எனர்ஜியை வீணாக்கணுங்க தான் நான் அதை விட்டுறது. அப்போ யோசிச்சு பாருங்க, நான் ஆப்ஷன் மட்டும்தான் சார் பண்ணுவேன். அதுலேயும் நான் இது மட்டும்தான் சார். ஒரு ஆப்ஷன் செல்லராக இருந்தால் கூட ஏதோ தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குது. இந்த டைம் டிக்கேக்குள்ள லாபமாவது வந்திருக்கும், ப்ளஸ் கொஞ்சம் மார்க்கெட்டும் ஏதோ இந்த இடத்துல மீன் இது மேலே போயிருக்க மார்க்கெட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், ஆப்போசிட்டில் போயிட்டு பண்ணணும். புரியுதுங்களா? அதெல்லாம் உங்களுக்கு டெக்னிக்கலாக உங்களுக்கு ஆப்ஷன் சொல்லி கொடுத்தவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. நான் அதுக்குள்ளே ரொம்ப இன்டெப்த்தாக போக விரும்பலை. அப்போ அட்லீஸ்ட் ஆப்ஷனில் செல்லராக இருந்திருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு டைம் டிக்கோட ப்ராஃபிட் மார்க்கெட்டை லைட்டாக புஷ் ஆனால் கூட ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும், கண்டிப்பாக ஓவர் வேல்யூல போனால் கூட ப்ராஃபிட் வரும். ஆனால் நீங்கள் அதுவும் இருக்கிறது இல்லை. அதாவது என்ன அர்த்தம், ஒருத்தன் 1,50,000 கட்டிட்டு அதே ப்ரீமியம் அதே என்ன சொல்கிறது ஒரு ப்ரைஸ் எடுத்து வச்சிருப்பான். இவர் போய் நோகாமல் 10,000 கொடுத்துட்டு எடுத்து வச்சிருப்பாரு. அப்போ அவன் முட்டாளி, இவன் புத்திசாலி. அப்படி தானே? புரியுதா? எதுவுமே தெரியாமல் போகிறது, ஒன்றுமே தெரியறது இல்லை. அதாவது தெரிஞ்சும் பண்ணுறது அது என்னதான் மறத்து போயிடுச்சு அவனுக்கு. அதை நான் சொல்லுவேன் அடிக்கடி, பொண்டாட்டி கஷ்டப்படுது, புள்ள கஷ்டப்படுதுன்னு குடிகாரனுக்கு தெரியாமல் இல்லை, நல்லாவே தெரியும். ஆனால் சாயங்காலம் ஆனால் தண்ணி அடிப்பான், அதை மறத்து போச்சு. அதே மாதிரி தான் நிறைய பேர் மறத்து போய் சுற்றுறீங்க மார்க்கெட்டில். எல்லாமே தெரியும், தெரியாமல் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. ஆனாலும் என்னென்னா, போனால் ₹1000 தானே போகுது, ₹1000 தானே போகுது, ₹1000 தானே போகுது, ₹1000 தானே போகுதுன்னு இப்படி எத்தனை ₹1000 போக வைப்பீங்க யோசிங்க. ₹1000 போதானன்றது ஒரு தடவை பண்ணால் பரவாயில்ல, இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 5 தடவை போனால் பரவாயில்ல. ₹1,00,000 காலியாக வரைக்கும் ₹1000 தானே போகுது, ₹1000 தானே போகுது, ₹1000 தானே போகுது அப்படின்னு லாட்ரி சீட்டு வாங்குறவங்க கதை தான். முதல்ல ஒன்று வாங்கியிருப்பான், அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, முதல்ல மூடியை தான் மோந்து பார்த்துருப்பான், அப்புறம் குடிச்சிட்டு சாக்கடை கிடக்கிற கண்டிஷனுக்கு வந்திருப்பான். அந்த மாதிரி லாட்ரி சீட்டு முதல்ல 1 வாங்கியிருப்பான், 2 வாங்கியிருப்பான், இப்போ மொத்த சம்பளத்தையும் லாட்ரி சீட்டே வாங்கினா அப்போ குடும்பம் எப்படி பிழைக்கும்? என்னைக்கோ 1 கோடி விழுகும், 1 கோடி சொன்னால் 1000 வச்சுக்குவோம். அது வரைக்கும் பொண்டாட்டிக்குள்ள செத்து போயிருமே பசியில். அப்புறம் 1 கோடியில் நீ சம்பாரிச்சு என்ன பண்ண, சம்பாதிக்காமல் என்ன பண்ண? இந்த மாதிரி மார்க்கெட்டில் மறத்து போகிறது. அப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் ஓவர் வேல்யூலையும் ப்ராஃபிட் வரும். நான் வரலன்னு சொல்ல, இங்கே தான் உங்களை ஏமாத்துறாங்க. அதில் என்ன நடக்குது, ஓவர் வேல்யூலையும் பையரோட வால்யூம் அதிகமாகும். ஆனால் அதில் 70-80% யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைலராக இருப்பாங்க. பெரிய பணக்காரன் அண்டர் வேல்யூவில் தான் வருவான். அவங்க கண்ணு முன்னாடி எல்லாமே, அதான சொல்ல, ஒளிவு மறைவு இல்லாமல் காட்டியிருக்கேன். உலகத்திலே இந்த மாதிரி டெக்னிக்கலையும் ஃபண்டமெண்டலையும் எடுத்து இன்ச் பை இன்ச்சா சொல்லிக் கொடுக்குற சேனல் உலகத்திலே கிடையாது. முதல்ல சொல்லிக் கொடுக்குறவனுக்கே தெரியாது, அதான் பிரச்சனை. அவன் எல்லாமே பண்ட பாத்திரம் விற்கிறவன் தான். முழு நேரமாக என்ன மாதிரி 25 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கானா அப்படின்னு கேட்டால் இல்லை, கண்டிப்பாக கிடையாது. புரியுதுங்களா? அவங்கெல்லாம் முழு நேரமாக கிளாஸ் எடுக்கிறவங்க. அதான் நான் சொல்கிறேன், நான் முழு நேரமாக கிளாஸ் எடுக்கிறது கிடையாது. ஆனால் எனக்கு கிளாஸ் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். புரியுங்களா? எனக்கு நான் பார்க்குற வேலையில் எனக்கு கிளைண்ட்டோட அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணுறது தான் ஹை ப்ரியாரிட்டி. ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது யாருன்னா, யாருன்னே தெரியாமல் என்னை நம்பி ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி கிளைண்ட்டு பணத்தை தூக்கி கொடுத்தாங்களே, அவங்க தான் எனக்கு ரொம்ப முக்கியத்துவம். நான் முக்கியத்துவம் கொடுக்குறது கிளைண்ட்டு தான். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை ட்ரெயினராக இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மார்க்கெட்டை பற்றி பேசுகிறது, மார்க்கெட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. மார்க்கெட்டை என்னென்னா, அதான் சொல்லேன் அடிக்கடி, எங்கள் மார்க்கெட்டில் இருக்கேன், நான் மார்க்கெட்டை பற்றி பேசுகிறேன்னா என் லவ்வர் கூட பேசுகிற மாதிரி எனக்கு. என்னை மறந்து பேசுவேன், ரசித்து ரசித்து பேசுவேன். புரியுதுங்களா? அவ்வளோ அவ்வளோ என்ன சொல்கிறேன், லவ்வரோடு இருக்கும்போது யாரும் உண்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அவ்வளோ யதார்த்தமாக பேசுவேன். புரியுதுங்களா? நம்ம வாழ்க்கையிலே அவங்கள்ட்ட கூட உண்மையாக நமக்கு மனசில் உள்ளதை பேசலைன்னா யார்கிட்ட பேச போகிறோம்? யோசிச்சு பாருங்கள். நம்மளை பற்றி யாருக்காவது ஒருத்தருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், முழுசாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி ஒரு நபரெல்லாம் நீங்கள் சந்திச்சு வைங்க. எல்லார்ட்டையும் நடிச்சுக்கிட்டே இருக்காதீங்க வாழ்க்கையில்.
முடிஞ்சா அதிகப்படி இடத்துல கோவப்படுற இடத்துல கோவப்படுங்க, சிரிக்கிற இடத்துல சிரிங்க, அழுகிற இடத்துல அரிங்க. நல்லதா போச்சு, நிம்மதியா இருப்பீங்க சாகர வரைக்கும். புரியுதா? நடிச்சுக்கிட்டே இருக்காதீங்க, வாழ்க்கை முழுதும் நடிக்கிற மாதிரி ஆயிரும். பாருங்க, இப்போ இதெல்லாம் சோசியல் மீடியா தான். நான் ஏன் கோவப்படுறேன்? கோவப்படனா கோவப்படுவேன், அவ்வளோதான். ஆனால் அடிக்கடி இன்னொரு விஷயத்தையும் நான் அடிக்கடி ஆணித்தரமாக நம்புவேன். என்னோட திறமை எனக்கு தெரிஞ்சா போதும். என் திறமை தான் என்னை காப்பாற்றும். நீங்கள் என்னை பற்றி நீங்கள் நினைக்கிறதெல்லாம் என்னை காப்பாற்றாது. இவர் சூப்பர் அப்படி இப்படி அதெல்லாம் என்னை காப்பாற்றாது. நான் என்ன நினைக்கிறேன் என்னை பற்றி, அதுதான் என்னை காப்பாற்றும். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், நான் சொன்னேன் இல்லையா, சோசியல் மீடியாலாம் எனக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது பிடிக்காது. புரியுதுங்களா? எனக்கு பிடிக்காது. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஃபேஸ்புக்லாம் இடையில ஒரு தடவை க்ரியேட் பண்ணுவேன், அப்புறம் டெலிட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நான் இன்ஸ்டாகிராம், லிங்க்டெல்லாம் டெலிட் பண்ணேன். துபாயில் அந்த ஆஃபீஸுக்கு ரெனியூவல் பண்ணும்போது கேட்டாங்க, அதெல்லாம் இப்போ டெலிட் பண்ணிட்டேன், இருக்காது. யூடியூப்மே அதானே சொல்கிறேன், இந்த சேனலுமே இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் வச்சிருப்பேன், நினச்சா வச்சிருப்பேன், இல்லாட்டி ப்ரைவேட்டாக மாற்றி விட்டு தூக்கி போட்டு போயிருப்பேன். இந்த இதை கூட பாருங்கள், உங்களுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன், கவனிச்சிங்கன்னா தெரியும். பாருங்கள், இப்போ நான் ஒரு இதுக்கு நேற்று நான் மார்க்கெட் 24 சேனலை காமிச்சேன். அது கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. இது பார்த்தீங்களா, இது என்னோட இதுதான். 2011. இதுக்கப்புறம் ஒரு இங்கிலீஷ் இது இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கிட்டத்தட்ட 22 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் இருக்குது. ஒவ்வொன்றா நான் காட்டணும்னு அவசியம் கிடையாது, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சராசரியாக காட்டுறேன், கவனிங்க. இப்போ 2011 இருக்கா, ஃபோரெக்ஸை பற்றி ஃபுல்லாக எழுதியிருப்பேன். ஃபோரெக்ஸை பற்றி ஃபுல்லாக பண்ணியிருப்பேன். இது பாருங்கள், எப்போ இது 2011 எழுதியிருக்கேன். தெரியுதா? இது என்னோட சேனல் தான். இது ஃபுல்லாக பிளாக்ல எழுதியிருப்பேன். பார்த்தீங்களா, மேலே பிளாக்கர்னு இருக்கா, எவ்வளோ எழுதியிருக்கேன் பாருங்கள். 2011, 12, 13, 14 தொடர்ந்து எழுதியிருப்பேன். அதான் சொல்கிறேன்ல, 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. புரியுதுங்களா? அது 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குங்கிறத என்னோட வீடியோவை பார்த்தாலே தெரியும். அது பார்த்தும் உங்களுக்கு புரியலைன்னு வச்சுக்கோங்களேன், நான் தயவுசெய்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இது இவ்வளவு பார்த்தும் நீங்கள் புரியலைன்னா 2 விஷயம் உங்களுக்கு நடந்திருக்காது. ஒன்று, நீங்கள் மார்க்கெட்டில் இன்னும் செமத்தியாக அடி வாங்கியிருக்க மாட்டீங்க. இல்லைன்னா நீங்கள் மார்க்கெட்டில் ஏனோ தானோன்னு இருக்கீங்க, சும்மா ஏதோ ஏனோ தான் இருக்கீங்க. நீங்கள் செமத்தியாக அடி வாங்கி வந்து இது புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு நல்லதாக போச்சு. ஏனோ தானோன்னு இருக்கீங்கன்னா நீங்கள் தயவுசெய்து இந்த தொழிலை விட்டுட்டு போயிடுங்க. புரியுது? ஏன்னா நான் ஓப்பனில் சொல்கிறேன், உங்களுக்கு நல்ல நேரத்தில் இந்த வீடியோ கேட்டிருக்கீங்க. புரியுது? தயவுசெய்து இந்த மார்க்கெட்டை விட்டு போயிடுங்க. ஏன்னா அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் அடி வாங்கி, அதாவது நிறைய பேருக்கு அந்த அடிக்கடி சொல்லுவேன் நான், அதாவது என்னென்னா, உங்களுக்காக இப்போ நான் சொல்லி சொல்லி பண்ணுறவங்க ரொம்ப நாள் பண்ண மாட்டாங்க. அது ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்டும் அப்படி தான். நான் சொல்லி சொல்லி பண்ணுவேன், நான் திட்டுறேங்கிறக்காக பண்ணுறது. அப்பா அம்மா அடிப்பாங்கன்றக்காக அவன் ரொம்ப நாள் பண்ண மாட்டான், வாழ்க்கையிலையும் முன்னேற மாட்டான். தன்னையே உணர்ந்து பண்ணுறான் பாருங்க, இதில் நான் சாதிச்சே ஆகணும், இதில் பயங்கரமாக சம்பாரிச்சே ஆகணும். அதாவது என்ன, அவனை குறித்த அக்கறை அவனுக்கே இல்லைன்னா அவன் தேர மாட்டான். அதான் விஷயம். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், இப்போ இதெல்லாம் நீங்கள் மொத பார்க்குறீங்க, இதை என்னடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா, நீங்கள் இது இல்லை, நீங்கள் இண்டஸ்ட்ரியை விட்டே போயிருங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரியோட சீரியஸ்னஸே உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரிலன்னு அர்த்தம். புரியுதா? இதெல்லாம் இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு வீடியோவுக்கு மட்டுமே மார்க்கெட்டில் 20 வருஷமாக தேடியும் இன்னும் கிடைக்காத ஆள்லாம் இருக்குது. இந்த ஒரே ஒரு வீடியோவுக்கு மட்டுமே இந்த வால்யூம் எடுத்து எப்படி அனலைஸ் பண்ணுறது, ஒரு டெக்னிக்கல் ஓகே, இந்த ஃபண்டமெண்டலுங்கிறது வால்யூம், இந்த வால்யூம் எடுத்து எப்படி ரியல் ப்ரைஸோட கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் மார்க்கெட்டுக்குள்ளே 20 வருஷமாக சுற்றிக்கிட்டு இருக்க ஆள்லாம் எனக்கு தெரியும், இன்றைக்கும் தெரியும். அதனால தான் நான் ஓப்பன் சேலஞ்சே பண்ணுறேன். உலகத்தில் இவ்வளோ எளிமையாக ஒரு வால்யூம் எடுத்து அனலைஸ் பண்ணி அதை ஒரு ஒரு சாமானியனுக்கும் புரிகிற மாதிரி சேனல் உலகத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் எடுத்து கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு 1,00,000 ரூபா தரேங்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப, என்னோட 25 வருஷ எக்ஸ்பீரியன்ஸு. புரியுதுங்களா? நேற்று நான் என்னோட பழைய சேனலை காமிச்சேன், இன்றைக்கி என்னோட பிளாக்கே காமிச்சேன். அப்போ பாருங்கள், 2011 நான் பிளாக் எழுதியிருக்கேன். அப்போ யோசிச்சு பாருங்கள், நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்துக்கிட்டு தான் இருக்கேன். புரியுதா? ஆனால் நான் அதை விளம்பரம் பண்ணிக்கிறது இல்லை. அதான் சொல்லலை, எனக்கு 3300 கிளைண்ட்டோட அக்கௌண்ட்டை நான் மேனேஜ் பண்ணுறேன் உலகம் ஃபுல்லாக. அப்போ என்னோட திறமை தெரியாமல் அத்தனை பேர் தூக்கி கொடுத்துருக்காங்க? இல்லை. நான் அதை விளம்பரம் பண்ண எனக்கு அவசியம் இல்லை. அதான் நான் சொல்லலை, மார்க்கெட்டிங் பண்ணால் அந்த செலவுக்கு அந்த இது கமர்ஷியல் ஆகிடும். கமர்ஷியல் ஆச்சுன்னா அதுக்கான செலவை நீங்கள் தான் கொடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு விஷயத்த ஒரு குறைச்ச விலைக்கு பண்ணுறதுக்கு பதிலாக அந்த காசையும் சேர்த்து வாங்கும்போது அது உங்களுக்கு தேவையில்லாத சேவை தான், சுமை தான் அது உங்களுக்கு. புரியுதா? அப்படி ஒன்றும் அந்த ஆணையை நான் கலட்ட வேணாங்கிறது தான் என்ன பண்ணுறது. இதுதான், இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்தால் வாங்க, வரலைன்னா போங்க, அவ்வளோதான். பட் இது கண்டிப்பாக உங்களுக்கு உண்மையை தான் சொல்லும், அடிப்பட்டவங்களுக்கு உண்மையை தான் சொல்லணும். அதை புரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து ஒன்று சீரியஸாக இருங்க மார்க்கெட்டுக்குள்ளே, இல்லையா விட்டுட்டு போயிருங்க. இதுதான் இந்த சேனலோட நோக்கம். விட்டுட்டு போயிருங்கன்றதை நான் ஹை ப்ரியாரிட்டிஸ் பண்ணுறேன். ஏன்னா உள்ளே வந்தாலும் அந்த மனநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா வந்துட்டு ஏனோ தானோன்னு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அதுக்காக ஒரு நல்ல ட்ரைனர் தான்,
அப்படியே தூக்கி அவர் மடியில் சொல்லி கொடுத்தா மட்டும் நீங்கள் அப்படியே தேறி எந்திரிச்சுவீங்களா? எந்த உத்தரவாதம் கிடையாது. நீங்கள் உங்களோட பார்ட்டு தான் 70% இருக்குது. இப்போவும் அதான் சொல்லுவேன். என்னதான் நான் ட்ரைனிங் சொல்லி கொடுத்தாலும், என்னோட 25 வருஷம் அனுபவத்தை என்னை விட உங்களுக்கு அதிகமாக கற்றுக் கொடுத்துடணும்னு நான் வெறித்தனமாக சொல்லி கொடுத்தாலும், புரியுதுங்களா? நீங்கள் நல்லா எங்களோட பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் தெரியும். ஒரு 8 மணிக்கு நாங்கள் ஒரு செஷனை ஆரம்பிப்போம், இல்லை 9 மணிக்கு ஆரம்பிப்போம். 1:30 மணி வரைக்கும்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். நல்லா யோசிச்சு பாருங்க. எங்கேயாவது பணத்துக்காக பண்ணுறவன் 1:30 மணி வரைக்கும்லாம் உட்காந்து பேசுவானா? போன வாரம் 9 மணிக்கு உட்காந்தோம், 11:30 வரைக்கும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். மீன் சப்ஜெக்டை தான் பேசுவோம், வெட்டியெல்லாம் பேச மாட்டோம். அப்போ யோசிச்சு பாருங்க, 1 ஹவர் எப்படா முடியும்னு பார்த்துட்டு டக்குன்னு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்கள் லெவலுக்குலாம் இறங்கி பேசவே மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு நபரை நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கவே முடியாது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது, உங்களையே சம்பாதிக்க வைக்க முடியும்னா நான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். புரியுதா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். இது உங்களுக்கு சூட் ஆகும்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா தூக்கி போட்டு போயிடுங்க. அதுதான் நான் 2 விஷயம் சொல்கிறது. புரியுதுங்களா? அதனால் அது மாதிரி என்ன, நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தர்மம் வேற, தொழில் வேற, ரெண்டையும் வேறுபடுத்தி பாருங்க. எங்கள் காரைக்குடியிலலாம் அடிக்கடி ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. ஒரு செட்டியார் வீட்டில் போய் கீரை விற்கிறவங்கலாம் 2 கட்டு 10 ரூபாய்ன்னு சொல்லுவாங்க அவங்க. அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, 4 10 ரூபாய்க்கு தா அப்படின்னு கேட்பாங்க. மனசாட்சியே இல்லாமல் கேட்குற மாதிரி தெரியும். புரியுதா? 4 கட்டு 10 ரூபாய்க்கு தா அப்படிம்பாங்க. 4 கட்டா? 4 கொடுக்க முடியாதுமா. கொடுக்க முடியும் கொடு அப்படிம்பாங்க அசால்ட்டா. அம்மா 3 வேணா தர்றேன் அப்படிம்பாங்க. உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் முடியாது, 4 தர்றதுனா தா, இல்லாட்டி கொண்டு போ அப்படின்ட்டுருவாங்க. புரியுதா? அதில் வேற இன்னொரு ஹைலைட்டும் சொல்லுவாங்க. 4 தந்தா தா, நான் டெய்லி கூட வாங்கிக்கிறேன், இல்லாட்டி தரமாட்டேன்னு சொல்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ டெய்லி 4 கட்டு விற்கிதுல. இந்த மாதிரி அடுக்கடுக்காக அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. புரியுதா? இதெல்லாம் நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். ஒரு கம்யூனிட்டி வந்து சும்மா முன்னேறது கிடையாது. பிஸ்னஸ்லேயே என்ன சொல்கிறது, பிஸ்னஸ் அவங்க ரத்தத்திலே ஊறி போயிருக்குன்ற மாதிரி. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் என்ன சொல்கிறது, என்னோட 19 18 வயசுல நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தவன். என்னோட ரத்தத்திலே ஊறி போயிருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டு. புரியுதா? அதான் சொல்கிறேன், என்னோட இளமை காலத்திலே என்னோட அதிகபட்ச நாட்கள் அந்த இந்த 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 சார்ட்டை பார்க்குறதுலையும், இந்த மார்க்கெட்டை பற்றி சிந்திக்கிறதுலையும், என்னோட ட்ரைனிங்லையும், இந்த மாதிரி பிளாக் எழுதுறதுலையும், என்ன சொல்கிறது, இந்த மாதிரி வேலைகளுக்கு தான் நான் இது பண்ணியிருக்கேன். என்னோட ரத்தத்திலே ஊறிச்சுன்னு சொல்லுவாங்களா, அதனால தான் இவ்வளோ போல்டாக பேசுகிறேன். அதனால தான் எந்த இடத்துலையும் நான் காம்ப்ரமைஸ் ஆகிறதில்ல. என்ன நினைக்கிறேனோ அதை பேசிட்டு போயிட்டே இருப்பேன். காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? உலகத்தில் எதுவுமே இல்லைனாலும் நான் என்னோட ஃபண்டை வச்சே நான் முன்னேறிக்கிற முடியும். ஏன்னா எனக்கு அந்த தொழிலை நான் தொழிலாக கற்று வச்சுருக்கேன். அத்தனை கிளைண்ட்டும் இன்னைக்கு என்னை விட்டு போனாலுமே நான் என்னோட இதே லைஃப் ஸ்டைல் குறையாம நான் வாழ முடியும். அதான் நான் அடிக்கடி சொல்கிறது, உங்களுக்கு பணம் சம்பாரிச்சு கொடுக்க முடியும்னா அந்த திறமையை நாலேஜ் வச்சு நான் சம்பாதிக்காமல் இருக்க மாட்டேன். கண்டிப்பாக என்னோட போர்ட்ஃபோலியோ நான் டெவலப் பண்ணிட்டு தானே இருப்பேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, டெய்லி வாங்கிக்கிறேன், அப்போ 4 கட்டு இதே விலைக்கு தரதுன்னா தான்னு சொல்லுவாங்க. அதுக்கு நஷ்டமாக கூட இருக்கலாம் சம்டைம்ஸ். இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, டெய்லி 4 விற்கிதுல்ல, அப்போ இந்த விற்காம கொண்டு கீழே போகிறத கூட டெய்லி கொண்டாந்து இங்கே 4 கொடுத்துட்டு போயிடலாமேன்ற முத கொண்டு அவங்க சரிம்மா தரேன்னு சொல்லி தருவாங்க. ரொம்ப சங்கட்டோட தான் தருவாங்க. 10 ரூபாய்க்கு 4 கீரை கட்டு கொடுன்னு சொல்லி வாங்கி. அடுத்து என்ன பண்ணுவாங்க, இரு இந்த வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளே போயிட்டு அந்த 10 ரூபாய் எடுத்துட்டு வரும்போதே என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய ஸ்நாக்ஸு, இல்லை குடிக்கிறதுக்கு ஏதாவது, அதோட அந்த ஸ்நாக்ஸு நிறைய கொண்டு வருவாங்க. ஸ்நாக்ஸு, குடிக்கிறதுக்கு ஏதாவது, இல்லை ஏதாவது ட்ரெஸ்ஸு, கவனிங்க, ஏதாவது ட்ரெஸ்ஸு, இல்லை ஏதாவது, அதாவது என்ன அர்த்தம், 10 ரூபா கீரைக்கட்டை 4 பேரம் பேசி வாங்கினா அவங்களுக்கு எப்படியும் ஒரு 5 ரூபா லாஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அதான் சொன்னாலே, கீழே போகிறத கொண்டாந்து கொடுத்துட்டு போவோம், ஏதோ ஒரு டெய்லி விற்கும்ல அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அவங்களுக்கு உண்மையிலே பெரிய லெவலில் லாபம்லாம் இருக்காது, மனசங்கட்டோட தான் அந்த 4 கொடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கொடுப்பாங்க, ட்ரெஸ்ஸு, இல்லை ஏதாவது குடிக்கிறதுக்கு, இல்லை நல்ல ஸ்நாக்ஸு, நிறைய நிறைய ஸ்நாக்ஸு, ட்ரெஸ்ஸுனால் நல்ல புது ட்ரெஸ்ஸு, சும்மா போட்டதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, புது ட்ரெஸ்ஸு. இந்த மாதிரி அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 200 ரூபா 300 ரூபா மதிப்புள்ள பொருளை கொண்டாந்து கொடுத்துட்டு, அந்த 10 ரூபா இந்தா கீரை வாங்கினதுக்கு 10 ரூபா, இந்த இதை கொண்டு உன் பிள்ளைகிட்ட கொடு அப்படின்னு கொடுப்பாங்க. அதோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 200 ரூபா 300 ரூபா மதிப்புள்ள ட்ரெஸ்ஸையோ, 300 ரூபா 200 ரூபா மதிப்புள்ள ஸ்நாக்ஸையோ பொருளையோ அசால்ட்டாக கொடுப்பாங்க. புரியுதா நான் சொல்றது? ஆனா அந்த 10 ரூபா கீரை கட்டில் 10 ரூபாய்க்கு 11 ரூபான்னு கூட கொடுக்க மாட்டாங்க. 4 தந்தா தா, இல்லாட்டி இடத்த காலி பண்ணுவாங்க. இதுதான் விஷயம். அதாவது என்ன அர்த்தம் தெரியுமா? வியாபாரத்துல தர்மத்தை பத்தி யோசிக்க மாட்டாங்க. புரியுதா? வியாபாரம்னா வியாபாரம் தான், 4 கொடுத்தா கொடு, இல்லாட்டி இடத்த காலி பண்ணிட்டுருவாங்க. ஆனா தர்மம் பண்றாங்க பாத்தீங்களா, அங்க அங்க வியாபாரம் பண்ண மாட்டாங்க. இந்தம்மா நான் 100 ரூபா மதிப்புள்ள ட்ரெஸ் கொடுத்தல, நாளைக்கு வந்து எனக்கு டெய்லி 10 கீரை கட்டு சும்மா கொடுத்துட்டு போன்னு சொல்ல மாட்டாங்க. சும்மா கொடுத்துட்டு போன்னு சொல்ல மாட்டாங்க.
புரியுதா? தர்மம் பார்க்கையில தர்மம் பண்ணையில கணக்கு வழக்கு இல்லாம பண்ணுவாங்க. ஆனா வியாபாரத்துல கரெக்டா இருப்பாங்க. ஒரு ரூபா இல்ல, 5 பைசா கூட விட மாட்டாங்க. நீங்க பாருங்க, அடகு கடைக்கெல்லாம் போங்க, ஒரு ரூபானாலும் கொடுத்துருங்க ஜி கொடுத்துருங்க ஜின்னு வாங்கிடுவான். அவன் நமக்கு ஒரு ரூபா தரணும்னா கூட எடுத்து டேபிள்ல வச்சிருவாங்க. நீங்க இதெல்லாம் கவனிச்சு பாருங்க. இதுதான் விஷயம். வியாபாரத்துக்கும் தர்மத்துக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? கீரை கட்டு வாங்குறது வியாபாரம், அட்டமட்டா இருந்து வாங்குவாங்க. ஆனா 100 ரூபா 200 ரூபா மதிப்புள்ள தூக்கி அசால்ட்டா கொடுக்குறாங்க பாத்தியா, பிள்ளைகிட்ட கொண்டே கொடுன்னு, அது தர்மம். தர்மம் பண்ணுவது வியாபாரம் பண்ண மாட்டாங்க. வியாபாரத்துல கரெக்டா இருப்பாங்க. அதே தான் இந்த யூடியூப் சேனலுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தர்மம் பண்றது. இங்க நான் எதையுமே என்னோட நலனுக்காக நான் சத்தியமா பேச மாட்டேன். புரியுதுங்களா? அதிகபட்சம் என்னோட 80-90% உங்களோட நலனுக்காக தான் இருக்கும். 10% நான் யாருங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக தான் அடுத்து அந்த விஷயத்த கூட சொல்லுவேன். இல்லாட்டி நான் சொல்ல மாட்டேன். புரியுதா? அதான் நான் அடிக்கடி சொல்றதான். நான் யாருன்னு நான் அவன் என்ன சொல்றது, ஒண்ணுமே தெரியாதவன் என்ன உட்காந்துட்டு பிரம்மாண்டமா மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு ரீல்ஸை போட்டுக்கிட்டு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இன்னைக்கு நினைச்சேன்னா பிரம்மாண்டமான விஷயத்த, அதான் நான் சொல்றேன்ல, உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய சேனல்லாம் நான் என்ன சொல்றது, பெய்டு கெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரு காசை பே பண்ணா 1 hour கொடுப்பான். புரியுதா? பெய்டு கெஸ்ட்டாக போய் பே பண்ணனா நாளைக்கே இதே கோர்ஸ் ஃபீ பெரிய ஸ்டார் ஹோட்டலில் 3 மாதம் நடத்தி 50 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்க முடியும். ஏன்னா என்னோட கோர்ஸ் வேலை செய்யும், ப்ராஃபிட் வருது. புரியுதா? ப்ராஃபிட் வருது. அதுதான் இங்கே உள்ள பெரிய ப்ளஸ்ஸு. மற்றவெல்லாம் கிளாஸ் எடுக்கிறான், ப்ராஃபிட் வராது. அப்போ ப்ராஃபிட் வராதவனே இவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணி அதுக்கோட மதிப்பை இவ்வளோ வைக்கிறான்னா, ப்ராஃபிட் வர்றேங்கிற ஆள் நான் எத்தனை லட்சத்துக்கு வேணாலும் இந்த கோர்ஸை விற்கலாம். ஆனால் அதான் சொல்லலையா, அது வேற, அந்த ஆஸ்பெக்டும் வேற. இது தர்மம் முழுக்க முழுக்க இங்கே தான். அதான் நான் இந்த இதெல்லாம் காமிச்சல என்னோட பிளாக்கை, அங்கேயும் நான் ஒளிவு மறைவு இல்லாமல் தான் எழுதியிருப்பேன். அதுக்கு மேலே புரிஞ்சுக்கிட்டு தொழிலா பண்ணால் அது வேற ஆஸ்பெக்ட். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தெளிவாக பாருங்கள். புரியுதுங்களா? தெளிவாக பாருங்கள். அது மாதிரி நாங்கள் இந்த இதெல்லாம் பண்ணும்போது இந்த வால்யூம் கிளிமெல்லாம் இதெல்லாம் நாங்களாம் எடுத்து வைக்க மாட்டோம். அதான் நான் சொல்லலையா, அப்படியே ட்ரேட் ஆரம்பிக்க வெறும் சார்ட்லேயே நாங்கள் ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு உங்களை என்ன பண்ணலாம், ட்ரைனிங்ல உருவாக்கிறது. அதான் சொன்னேன், சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸும் உங்களோட ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்பவும் சொல்கிறேன், ஓவர் வேல்யூலையும் பை பண்ணலாம், அண்டர் வேல்யூலையும் பை பண்ணலாம். ஆனால் அதோட நேச்சர் வேற, இதோட நேச்சர் வேற. புரியுங்களா? அதிகப்படியான பணக்காரன் ஓவர் வேல்யூலையும் பண்ணுவாங்க. ஆனால் 10 பணக்காரன்ல ஒரு 2-3 பேர் தான் ஓவர் வேல்யூல பண்ணுவாங்க. மிச்சம் 7 பேர் அண்டர் வேல்யூவில் தான் பண்ணுவாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஓவர் வேல்யூவில் வாங்கின பணக்காரனுமே அண்டர் வேல்யூவில் வரும்போது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு உண்டான பேக்கப்போட தான் அவன் ஓவர் வேல்யூவில் தெரிஞ்சே தான் வாங்குறான். உங்களை மாதிரி தெரியாமல் எவன்ட்டு காசையோ கடன் வாங்கிட்டு வாங்குறது இல்லை. அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ, ஒரு மைல் ஸ்டோன் வீடியோ மாதிரி. இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோவில் நிறைய முக்கியமான வீடியோ இருக்குது. அதில் இது இன்னும் கொஞ்சம் முக்கியமான வீடியோ. புரியுதுங்களா? பொக்கிஷத்துல ரொம்ப பிரதானமான பொக்கிஷன் சொல்கிற மாதிரி இது கொஞ்சம் முக்கியமான வீடியோஸ். அதெல்லாம் நீங்கள் தெளிவாக பாருங்கள். புரியுதுங்களா? புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் என்ன 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 நடக்குது, ஏது நடக்குது, பணக்காரன் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான். எல்லா துறையிலையுமே பணக்காரன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்றதை நான் ஆரம்பத்துலேருந்து கேட்டிங்கன்னா சொல்லுவேன். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக சொல்லிட்டு வந்திருப்பேன். நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நான் சும்மா வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு மட்டும் இந்த விஷயத்த நான் பேசுறது இல்லை. நிறைய என்ன சொல்கிறது, நீங்கள் பிழைக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையுமே நான் சொல்லியிருப்பேன். சமுதாயத்தை எப்படி பார்க்கணும், ஒரு இன்ஸ்டியூட்டை எப்படி பார்க்கணும், ஒரு பொலிட்டிக்ஸை எப்படி பார்க்கணும், ஒரு மார்க்கெட்டை எப்படி, எல்லாமே நான் சொல்லிட்டு வர்றேன். புரியுதுங்களா? ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் தெளிவாக பாருங்கள், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. 2 ஆப்ஷன் தான். ஒன்று இதை முழுசாக கற்றுக்கங்க, இல்லையா இதை விட்டு தூரமாக போயிடுங்க. தேவையில்லாத ஆராய்ச்சி பண்ணாதீங்க. அது மாதிரி இந்த வீடியோலாம் பார்த்துட்டு இங்கே வால்யூம் வந்திருக்கு, இது வந்திருக்குலாம் பண்ணாதீங்க. அது இந்த பர்டிகுலர் பிளேஸுக்கானது. இதை உடச்சி எங்கே போகணும்லாம் சொல்ல முடியாது. அடுத்த செகண்ட் என்ன வேணாலும் நடக்கும். அப்போ நீங்கள் சைக்காலஜிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்து உங்கள் ஃபண்டை எப்படி முழுசாக நிர்வாகம் பண்ணணும்னு தெரியலன்னா கண்டிப்பாக லாஸ் தான் வரும். ஸோ அதை நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் டிஸ்க்ளைராமே சொல்லிட்டு வர்றேன். புரியுதுங்களா? ரொம்ப கவனமாக இருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.